தீபகற்பம் என்பது 3 பக்கம் நீராலையும் ஒரு பக்கம் நிலத்தாலையும் சூழப்பட்டது. நம்ம வாழ்க்கையிலையும் சில சமயம் தீபகற்பம் போல சூழ்நிலைகள் ஏற்படுவதுண்டு. 3 பக்கம் நீரை போல பிரச்சனைகளால் சூழப்பட்டாலும் நிலம் போல தன்னம்பிக்கையினால் நம்ம கடந்து வர முடியும். வாழ்க்கையில் வாழ்ந்தும் காட்ட முடியும். கதை நூல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் லக்ஷ்மி. லக்ஷ்மி அம்மா எழுதிய கங்கையும் வந்தாள் குடும்ப நாவல் பகுதி 4. போனவங்க உடனே திரும்பி வந்ததை பார்த்த ரத்னசாமி எப்படியும் கங்காவை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருப்பான். பெத்தவன் நான் போய் பேசினதுக்கே மசியாதவன் தூரத்து வரவுன்னு சொல்லிக்கிட்டு போன காயம்பூவை கண்டிப்பாக விரட்டி அடிச்சிருப்பான். இப்படியெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு மகளோட முகத்தை பார்த்தப்போ அவள் முகம் வெளியில் இருந்தது. தனக்கு அங்கே ஏற்பட்ட அவமானத்தை அவள் எப்படி சொல்லுவாள்? எதுவும் பேசாமல் அவள் உள்ளே போயிட்டான். காயம்பூவை பார்த்த ரத்னசாமி, நான் நினச்ச மாதிரி தான் நடந்தது இல்லையா, போய் முகத்தில் கறியை பூசிக்கிட்டு வந்தது தான் மிச்சம் சொல்லிவிட்டு மேல் தொண்டை உதறி தோளில் போட்டுக்கிட்டு கூடத்தில் அங்கேயும் இங்கேயும் நடந்தார். கங்கா வாடா வேட்டியாக உங்கள் வீட்டில் தான் கடைசி வரைக்கும் இருக்க போகிறான்னு அந்த அயோக்கியம் சொன்னானா? அப்படி சொன்னால் கூட பரவாயில்லையே, வேற என்ன சொன்னான்? உண்மையை சொல்லு. என்னை பற்றி ஏதாவது பேசியிருந்தான் அவன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துட்றேன். என்ன நினச்சிட்டு இருக்கான் என்ன? சொல்லவே வாய் கூஸ்து. பாவி பைய கங்காவோட நடத்தையே சந்தேகப்பட்டுட்டான். அவன் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு அவன் அப்பன் இல்லையான். அப்படியா சொன்னா? அவனை நான் இப்போ என்ன செய்கிறேன் பாருன்னு சத்தம் போட்டு கத்துனாரு. கங்கா, உன் புருஷன் வாடா வெட்டி ஆக்குனது மட்டும் இல்லாமல் வேசி பட்டை வேற கட்டி அனுப்பியிருக்கானா? அதை கேட்டுட்டு நீ சும்மா வாயை மூடிக்கிட்டா திரும்பி வந்த? புருஷனே வாய் கூசாமல் மனைவியோட நடத்தையை பற்றி கேவலமாக பேசும்போது அவள் என்ன பதில் சொல்ல முடியும்? நீ என் பொண்ணை கூப்பிட்டுட்டு போய் ரொம்ப அவமானப்படுத்தியிருக்க. உன்னை என்ன செய்கிறதுன்னு புரியல. நல்லா சொன்னீங்கண்ணா. கர்ப்பமாக இருக்க பொண்ணை அத்தைங்கிற முறையில் கூப்பிட்டுட்டு போனேன். நிலமை இப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? என்ன நிலமை? என்ன சுற்றி வளைக்கிற? அதையும் சொல்லிடு அப்படின்னு கத்துனாரு. இதோ பாருங்கண்ணா, என்கிட்ட கத்துறதுல லாபம் இல்லை. மாப்பிள்ளைக்கு கங்கா மேலே கோபம். காயம்பூ, நிதானமாக பேசு. என் உப்பை தின்னுட்டு இப்போ உளறி கொட்டுறியா? சோத்துக்கு இல்லாமல் கிராமத்தில் திண்டாடின உன்னை இங்கே கூப்பிட்டு வந்து வச்சதுக்கு. அண்ணா, ரொம்ப அதிகம் பேசாதீங்க. கங்கா செஞ்ச தப்புக்கு என் மேலே ஏன் பாயிறீங்க? நான் ஒன்றும் இங்கே சும்மா உட்காந்து சாப்பிடல. உங்கள் வீட்டில் சமையல்காரியாக உழைச்சி போட்டதுக்கு சோறு போடுறீங்க. நான் ஒன்றும் நாதியத்தை வரல. கிராமத்தில் எனக்கு ஒரு வீடு இருக்குது. உட்காந்து சாப்பிட என் புருஷன் கொஞ்சம் சொத்து வச்சுட்டு போயிருக்காரு. நான் நல்லது செய்யணும்னு நினச்சேன். ஆனால் உங்கள் பொண்ணு மேலேயே குத்தம் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? காயம்பூ, இன்னொரு தடவை ஏதாவது தப்பாக பேசினா என்ன செய்வீங்க? நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் முடிவு பண்ணிட்டேன். வாடா வெட்டி பொண்ணுக்கு பிரசவம் பார்த்துட்டு இங்கே இருக்க போகிறதில்ல. இப்போவே நான் ஊருக்கு கிளம்பி போகிறேன். நீங்களாச்சு உங்கள் மகளாச்சு. படப்படன்னு பேசின காயம்பூ கொடியில் காஞ்சிட்டு இருக்க தன்னோட புடவையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டான். மற்ற பொருளையும் சேர்த்து மூட்டை கட்டிக்கிட்டான். அண்ணா, நான் உப்பு போட்டு சாப்பிட்றவா. எனக்கு உழைக்கிறதுக்கு கை இருக்குது. என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசினா நான் பொறுத்துக்க மாட்டேன். நான் வரேன் சொல்லிவிட்டு கோபத்தோட பெட்டி மூட்டையோட வெளியே கிளம்பிட்டான். இதை பார்த்த கங்கா அதிர்ச்சியோடு நின்னான். அன்னைக்கு முதல் நாள் தான் கொலைய பேசின அத்தையா இப்படி ஒரு நிமிஷத்தில் மாறிப்போனா? உண்மையிலேயே அவளுடைய பேச்சு பாசம் எல்லாம் நடிப்பு. சுபாவத்தில் வம்பு கலையிறவ காயம்பு. மாப்பிள்ளை வீட்டுக்கு கங்காவை அழைச்சிட்டு போனதுக்கும் ஒரு காரணம் இருந்தது. நரேந்திரன் கங்காவை ஏற்றுக்கிட்டு இருந்தானா தான் அந்த காரியத்தை பெருசாக சாதிச்சிட்டதா கிராமத்தில் தம் கடிச்சிருப்பா. தோல்வியில் முடிஞ்சாலும் அதை பற்றி வம்பு பேசி திருப்தி அடைஞ்சிருப்பா. காயம்பு ஒரு பச்சோந்தி. அவளை அப்பா வீட்டுக்குள்ளே சேர்த்ததே பெரிய தப்பு. திகைப்போடு நின்ன கங்காவை பார்த்த ரத்னசாமி, என்ன குத்துக்கல் போல் நிற்கிற? பொண்ணா பிறந்து எனக்கு எவ்வளோ பெரிய பேரை வாங்கி கொடுத்துருக்க பார்த்தியா? உன் அத்தை ஊருக்கு போய் எல்லார்கிட்டையும் தமுக்கு அடிப்பா. நான் இப்போ கேட்குறேன், உண்மையை சொல்லு. அவமானத்தோடு நின்றுட்டு இருந்த கங்கா அப்பா அப்படின்னு மெதுவாக முணங்கினா. ஆமாம், உன் புருஷன் சொல்கிறதெல்லாம் உண்மையா? அப்படின்னா இந்த குழந்தையோட அப்பா யார்? வீட்டில் நான் இல்லாதப்போ வேறு எவன் கூடனா தொடர்பு இருந்ததா என்ன? சொல்லி தொலை அப்படின்னு கத்துனாரு. அப்பான்னு அலர்னா கங்கா. நரேந்திரன் அவளோட அப்பாவை பழிவாங்க இப்படி ஒரு பழியை சுமத்திட்டான். ஆனால் அது உண்மைன்னு நம்பிக்கிட்டு காயம்பு கதை பரப்ப கிளம்பிட்டான். உண்மையாக இருக்குமோன்னு சந்தேகப்படுறாரு அவளோட அப்பா. அவளுக்கு இதயமே 2 போல் இருந்தது. அவளோட கன்னத்தில் வழிஞ்ச கண்ணீரை பார்த்த அப்பா, நீலிக்கு கண்ணீர் நெத்திலன்னுவாங்க, அது சரியாக தான் இருக்குது. நரேந்திர ஒன்றும் மடையும் கிடையாது. உண்மையை கண்டுபிடிச்சி தான் உன்னை தள்ளி வச்சுருக்கான். சண்டாளி,
உன்னை இப்படி பண்ணவன் யாருன்னு இப்போவே சொல்லி தொலை, இல்லாட்டி அப்படின்னு கையை ஓங்கிட்டு வந்தவர் ஐயோன்னு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டே சேரில் சாஞ்சார். வலிக்குதே, நெஞ்சு வலிக்குதே அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பதட்டத்தோட அப்பா பக்கத்தில் வந்த கங்கா, அப்பா உங்களுக்கு என்ன செய்யுது உடம்பு அப்படின்னு கேட்டுகிட்டே நெத்தியில் கை வச்சு பார்த்தா. உடம்பு சில்லுன்னு இருக்கிறத பார்த்தவ பதறிட்டான். கங்கா வேகமாக தெருமுனையில் இருந்த டெலிஃபோனில் இருந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணவே கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துட்டார். ரத்னசாமியை செக் பண்ண டாக்டர், உங்கள் அப்பாவுக்கு இது 2வது மாரடைப்பு வந்திருக்கு, வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியாதுமா, நீ உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணி அதே ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிவிடு அப்படின்னாரு. இதை கேட்ட கங்கா கலங்கி போனான். அவளுக்கு கஷ்டம் இப்படியா தொடர்ச்சியாக வரணும்? பரவாயில்ல, என்ன வேணாலும் வரட்டும், இந்த சமயத்தில் தைரியமாக இருக்கணும். கண்ணை தொடச்சிக்கிட்டு வேகமாக செயல்பட்டா. ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்பாவோட துணி மற்ற பொருளெல்லாம் எடுத்து வச்சா. ஆம்புலன்ஸ் வந்ததும் வீட்டை பூட்டிக்கிட்டு அப்பா கூடயே அவளும் கிளம்புனான். ரத்னசாமி ஏற்கனவே அட்மிட் ஆகியிருந்த அதே ஆஸ்பத்திரியிலேயே அட்மிட் பண்ணியிருந்தாங்க. மாரடைப்புக்கான அவசர சிகிச்சை ஆரம்பிச்சிருந்தாங்க. கண்ணாடி தடுப்புக்கு அந்த சைடு இருந்த கங்கா கவலையோடு உக்காந்துருந்தா. கொஞ்ச நேரத்தில் நரேந்திரனும் அவனோட பிஏ யோகநாதனும் அவளை பார்க்க வந்திருந்தாங்க. என்னம்மா, என்ன ஆச்சு? டாக்டர் கணபதி தான் ஃபோன் பண்ணார், அவர் தான் உங்களோட புகுந்த வீட்டுக்கும் குடும்ப டாக்டர் சொல்லிவிட்டு மெதுவாக சிரித்தார். அப்பாவுக்கு திரும்பவும் மாரடைப்பு வந்திருக்கு, போன தடவை விட இந்த வாட்டி ரொம்ப அபாய நிலையில் இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாரு. ரொம்ப கவலையாக இருக்குது. நாங்கள் எல்லாரும் உதவிக்கு இருக்கிறோம், பண செலவுக்கு ஏதாவது வேணும்னா கவலைப்பட வேணாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னார் யோகநாதன். கணவனும் மனைவியும் பக்கத்தில் இருந்து பேசாமல் இருக்கும்போது தான் நடுவில் பேசுகிறத பற்றி அவர் என்ன நினைப்பார்? நரேந்திரனோட அந்தரங்க காரியதர்சி அவர். கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற பிரச்சனை அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கங்கா மேலே தப்பு இல்லைன்னா ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணவளை பிறந்த வீட்டில் ஏன் ஒதுக்கி வச்சுருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் வேலைக்காரங்களில் இருந்து எல்லாருமே அவளை அப்படி தான் நினச்சிருப்பாங்க. கடவுளே, இப்படிப்பட்ட மோசமான நிலைமையா அவளுக்கு? உங்கள் உதவி ஒன்றும் தேவையில்லை, எல்லாத்தையும் நானே சமாளிச்சுப்பேன், நீங்கள் எங்கள் அப்பாவை பார்க்க ஓடி வந்திருக்க வேணாம் அப்படின்னு பட்டுன்னு சொல்லணும் போல் நாக்கு துடிச்சுது அவளுக்கு. கல் போல் நின்றுட்டு இருந்த கணவனை மெதுவாக நிமிர்ந்து பார்த்தா. கண்ணு லேசாக கலங்கினவளா தேங்க்யூ சார்னு யோகநாதனை பார்த்து சொன்னான். கணவனை பார்க்க விருப்பம் இல்லாமல் வேறு பக்கம் திரும்பிக்கிட்டா. நரேந்திரன் அதுக்கு மேலே அங்கே நிற்கலை. ஐசியூவில் இருந்த ரத்னசாமியை கொஞ்ச நாளில் நார்மல் வார்டுக்கு மாற்றியிருந்தாங்க. கொஞ்சம் குணமான உடனே ரத்னசாமி கங்காவை பார்த்தப்போ அவர் மனசு இறக்கத்தில் நெகிழ்ந்து போனார். ரொம்பவே வெறுப்பாக பேசி அவளை அவமானப்படுத்துகிற மாதிரி கேள்விங்களை கேட்டு கர்ப்பிணி பொண்ணுன்னு கூட பார்க்காம சித்திரவதை செஞ்சது ரொம்ப பெரிய பாவம். அவரோட அந்த குற்ற உணர்வு அவர் மனசை நெடியது. காயம்பு இல்லாதப்போ அவள் தனியால வீட்டில் இருக்கணும், என்ன கொடுமை, அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, இதெல்லாம் நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். கங்கா, வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோமா, ராத்திரியெல்லாம் கண் முழிச்சிட்டு இருந்திருப்ப, வீட்டில் இப்போ உனக்கு துணைக்கு வேற யாருமே இல்லை, பயமாம்மா. அவரோட வாழ்க்கையில் முதல் தடவையாக பொண்ணுக்கிட்ட ரொம்ப கனிவாக பேசினார். ஆச்சரியத்தோட அப்பாவை நிமிர்ந்து பார்த்தா கங்கா. ரத்னசாமி ரொம்ப கடுமையானவர் தான். குழந்தையிலேருந்தே அவகிட்ட அவர் அன்பை கொட்டி கொஞ்சிலாம் பாராட்டினவர் கிடையாது. ஆனாலும் அப்பான்ற பாசம் அவரை விட்டு போகலை. கிழிஞ்ச நார் மாதிரி உடம்பு மெலிஞ்சு கண்ணெல்லாம் உள்ளடங்கி இருந்தவரை பார்த்த உடனே அவளுக்கு அழுக தொண்டையை அடைச்சிது. வீட்டு வேலைக்கார பொண்ணம்மா தான் வீட்டில் ஃபுல்லாக இருக்காங்க, நைட்டில் கூட அவங்க துணைக்கி இருக்காங்க, பயம்லாம் எதுவும் இல்லைப்பா. உன்னை பற்றி தாம்மா இப்போ எனக்கு பெரிய கவலையாக இருக்குது. உங்கள் உடம்பு நல்லான பிறகு அதை பற்றியெல்லாம் யோசிக்கலாம், இப்போ எதுக்கு அலட்டிக்கிறீங்க? நான் தப்பு பண்ணிட்டேம்மா, பணம் பதவின்னு மயங்கி போய் அந்த பாவி பயலுக்கு உன்னை கட்டி கொடுத்துட்டேன், பாழுங்கிணத்துல தள்ளுறாப்புல, அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. தொண்டையை அடைச்ச துக்கத்தை சமாளிச்சுட்டு சொன்னா கங்கா. அவளோட அப்பா அந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி 2 வாரம் ஆயிடுச்சு. நரேந்திரன் அந்த முதல் நாள் வந்து பார்த்ததோடு சரி, அதுக்கப்புறம் வரல. தினமும் அவரோட பிஏ யோகநாதன் தான் வந்து விசாரிச்சுட்டு போயிட்டு இருந்தார். ஆஸ்பத்திரிக்கு கட்ட வேண்டிய பணத்தை எல்லாம் அவர் தான் கட்டினார். இவ வேண்டான்னு மறுத்தப்போ அவர் நரேந்திரனோட உத்தரவு, அதை நான் மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு.
அதுக்கு மேலே அவர்கிட்ட விவாதிக்க கங்காவுக்கு நேரம் இல்லாமல் இருந்தது. வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்குமே ஒரு நாளைக்கு 2 தடவை அவள் அலைய வேண்டியிருந்தது. அவரை நைட்டில் கவனிச்சிக்க அங்கேயே தங்க வேண்டியதாகவும் இருந்தது. வீட்டை பற்றியும் அப்பாவை பற்றியுமே அவள் கவலையிலேயே தவிச்சிட்டு இருந்தாள். ஆனாலும் உள்ளுக்குள்ளே அவளுக்கு கோபம் கொந்தளிச்சிட்டு தான் இருந்தது. ஒரு பக்கம் வெறுப்பை காட்டுற நரேந்திரன், இன்னொரு பக்கம் கருணையை காட்டுற நரேந்திரனா? இது என்ன ரெட்டை வேஷம்? கள்ளங்கபடம் இல்லாமல் வளர்ந்தவா கங்கா. இவனோட நாடகத்தை எத்தனை நாளைக்கு பார்த்துட்ருக்க முடியும்? ரத்னசாமி ஒரு நாள், அம்மா இப்படி பக்கத்தில் வந்து உக்காடுறியா அப்படின்னு கேட்ட உடனே சேரை இழுத்து அவரோட கட்டில் பக்கத்தில் வேகமாக உட்காந்தா. வீட்டையும் கடையும் நான் உன் புருஷனுக்கு விற்றுட்டது தெரியும் இல்லையா? அவள் தலையை அசைச்சா. அந்த பணத்தை நம்ம 2 பேர் பேர்லேயும் பேங்க்கில் கட்டியிருக்கேன் தெரியுமா? அதை பற்றி இப்போ என்னப்பா யோசனை? யோசிக்க வேண்டிய நேரம் வந்திருக்குமா? எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பணத்தை நீ எடுத்துக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மீதி இருக்கிற என் சொத்தெல்லாம் அந்த கடனுக்கே போயிட்டனால அந்த பணம் மட்டும்தான் இப்போ மிஞ்சி இருக்கு. எனக்கு பிறகு அந்த வீட்டில் நீ தங்கிக்கலான்னு நரேந்திரன் சொன்னால் நல்லது. பேங்க்கில் இருக்கிற பணத்துலேருந்து வர்ற வட்டியில் நீ கொஞ்சம் கஷ்டப்படாமல் வாழலாம். ஆனாலும் உன்னோட வாழ்க்கையை நினைக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரத்னசாமி கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது. டவல் எடுத்து அவரோட கண்ணில் வடிஞ்ச தண்ணீரை கங்கா தொடச்சி விட்டா. அப்பா பேசுனது போதும். உடம்பு நல்லா குணமான பிறகு நம்ம இதை பற்றி பேசிக்கலாம். என்ன நோயாளி ரொம்ப பேசுகிறா போல இருக்கே? உடம்புக்கு ஆகாது. இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு தூங்கணும் தெரிஞ்சுதா? அப்படின்னு அன்போடு அதட்டிகிட்டே ஒரு நர்ஸு வந்தாங்க. கையில் கொண்டு வந்த மாத்திரைங்களை அவர் வாயில் போட்டு தண்ணி குடிக்க வச்சு கழுத்து வரைக்கும் போர் இழுத்து விட்டாங்க. அம்மா நீங்கள் கூட வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம். நாங்கள் தான் இவ்வளோ பேர் இருக்கமே பார்த்துக்கிறதுக்கு, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னான் நர்ஸு. வீடு திரும்பின கங்காவுக்கு ரொம்ப சோர்வாக இருந்தது. ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வேலைக்காரி பொன்னம்மா கொடுத்த சாப்பாட்டை ரசம் ஊற்றி 2 வாய் வச்சா. வாந்தி வர்ற போல் வயிற்ற பரட்டவே டாக்டர் கொடுத்த மாத்திரையை முழுங்கிட்டு பாயில் படுத்துக்கிட்டான். கொஞ்ச நேரத்தில் நல்லா தூங்குனவா திடீர்னு முழிப்பு வந்து பார்த்தப்போ பொன்னம்மா பக்கத்தில் இருந்து, கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வருவாம்மா, ஐயாவை ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கணும் இல்லையா அப்படின்னா. மதியானம் சாப்பிட்ட சாப்பாடே நெஞ்சு கரிச்சிட்டு இருந்தது. அதனால் தனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்கில் கொஞ்சம் ஹார்லிக்ஸை மட்டும் கலக்கி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புனான். முன்ன மாதிரி அவளால் ரொம்ப தூரம் நடந்து போக முடியல. மசக்கையினால் ஏற்பட்ட உடம்பு அசதி, மாரடைப்பு வந்து படுத்துட்ருக்க அப்பா நல்லாகி வரணுமேனு கவலை, கணவனால் ஒதுக்கப்பட்ட வருங்காலம் என்னாகுமோன்ற கவலை, இதெல்லாம் சேர்ந்து அவளை ரொம்பவே நொறுக்கிடுச்சு. நடக்க முடியாமல் ஆட்டோ ஒன்று பிடிச்சி ஆஸ்பத்திரி முன்னாடி இறங்கினான். ரத்னசாமி அவரோட ரூமில் கட்டிலில் சாஞ்சு படுத்துட்டு இருந்தார். அவரை பார்த்த உடனே, அப்பா உங்களுக்கு கொஞ்சம் ஹார்லிக்ஸ் ஊற்றி தரட்டுமா அப்படின்னு ரொம்ப கனிவாக கேட்டா. வேண்டாம்மா, அதை டேபிள் மேலே வச்சுட்டு இப்படி வந்து உக்காரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்தது. மூச்சு விட கொஞ்சம் திணறின மாதிரி பேசினார். வீட்டை விற்றப்போ என் ரூமில் இருந்த வேண்டாத சாமான்லாம் கொஞ்சம் விற்றேன், ஞாபகம் இருக்கா? தெரியும்ப்பா, அதை பற்றி இப்போ எதுக்கு? நம்ம வச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவருக்கு மூச்சு முட்டல் அதிகமாகிடுச்சு. அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு சேர்லேருந்து வேகமாக எழுந்து நின்னான். நெஞ்சு வலிக்குதே, தாங்க முடியலையே அப்படின்னு அவர் கத்தவே, நர்ஸு ஓடி வாங்க, டாக்டரை கூப்பிடுங்க, அப்பாவுக்கு ரொம்ப வலி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வெளியே ஓடினான். அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு உள்ளே போன டாக்டருங்க வெளியே வந்தப்போ அவள் வேகமாக, அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்குது டாக்டர் அப்படின்னு கேட்டாள். சாரி மேடம், உயிர் போய் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இந்த தடவை அவருக்கு ரொம்ப சிவியரான ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. எங்களால் எதுவும் செய்ய முடியல. உயிர் போயிடுச்சா? எங்கள் அப்பா செத்துட்டாரா? புலம்புன கங்கா ஓடி போய் மீளாத தூக்கத்தில் இருந்த அப்பாவோட முகத்தை பார்த்து அலர்னா. இது ஆஸ்பத்திரி, இப்படிலாம் கத்தக்கூடாது, மற்ற பேஷண்ட்லாம் பயந்துடுவாங்க அப்படின்னு நர்ஸு அதட்டவே கங்கா புடவை தலைப்பு வாயில் அடைச்சிக்கிட்டு அவரோட கால் மாட்டில் உட்காந்துட்டு குலுங்கி குலுங்கி அழுதா. நர்ஸுங்க உள்ளே வர்றதும் போகிறதும், பக்கத்து பேஷண்ட்டு பார்க்க வந்தவங்க எல்லாம் எட்டி பார்க்குறதும் ஐயோ பாவன்னு சொல்லிட்டு போனாங்க. அவளை தேத்துறதுக்கும் ஆள் இல்லாமல் அவள் அழுதுகிட்டே இருந்தா. அடப்பாவமே, இப்படி ஆயிடுச்சே, உடம்பு நல்லா தேறி வந்துடுச்சு, இன்னும் 1 வாரத்தில் வீட்டுக்கு போகலான்னு டாக்டர் சொல்லியிருந்தார்.
இந்த ஹார்ட் அட்டாக் மட்டும் இப்படி தான், எப்போ எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. பிழைக்க மாட்டான்னு நினைக்கிறவன் கல்லு பிள்ளையார் போல் இருப்பான். நல்லா ஆயிடுச்சுன்னு நம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு தலையில் கல்லை தூக்கி போட்டுடும் இந்த நோய். இந்த பழக்கமான குரலை கேட்டு திரும்பி பார்த்தா யோகநாதனும் பின்னாடி நரேந்திரனும் வந்துட்டு இருந்தாங்க. கழுகுக்கு வேர்க்கும்னு சொல்லுவாங்க, அது போல தான் அவளோட துக்கத்தை பார்க்க வந்துட்டான். அனாதையாக அவளை பார்த்துட்டு அனுதாபப்படவா இல்லை ஆனந்தப்படவா? அவள் விம்மி விம்மி அழுதா. அதுக்கு மேலே என்ன நடந்ததுன்னு அவளுக்கு கனவு போல தான் இருந்தது. நரேந்திரனோட சார்பில் கொஞ்சம் பேரும் ரத்னசாமிக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேரும் வீட்டில் கூடியிருந்தாங்க. அவள் துக்கத்தில் சவுத்தில் சாஞ்சபடி உக்காந்துருந்தா. மற்றதெல்லாம் யோகநாதனே பார்த்துக்கிட்டாரு. ரத்னசாமியோட உடம்ப இறுதி யாத்திரைக்கு எடுத்துகிட்டு போகும்போது தான் அப்பான்னு அடி வயிற்றுலேருந்து கத்தின கங்கா மயக்கம் போட்டு வந்துட்டா. கண்ணை முழிச்சு பார்த்தப்போ வீடே ரொம்ப அமைதியாக இருந்தது. கூடத்தில் விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. வீடு முழுக்க கழுவி ரத்னசாமியோட ஃபோட்டோ பக்கத்தில் ஊதுபத்தி ஏற்றி வச்சுருந்தாங்க. மெதுவாக எழுந்தவளை பொன்னம்மா தான் கைத்தாங்களாக கூட்டு போய் குளிக்கிறதுக்கு உதவி செஞ்சா. வேறு புடவையெல்லாம் மாற்றிட்டு கூடத்துக்கு வந்தவளுக்கு துக்கம் அழுகையாக வந்தது. அப்பாவோட மறைவினால் வெறுமையாயிட்ட அந்த வீட்டில் அவள் தனியாக வாழ்கிறது சாத்தியமா? இப்படி ஒரு பயங்கர நிலைமை அவளுக்கு ஏன் வந்திருக்கு? பொன்னம்மா தோளில் சாஞ்சிட்டு அவள் திருப்பி விசும்பி அழுதா. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அப்பாவும் இல்லாமல் தனியாக இந்த வீட்டில் எப்படி இருக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கும்போது வேலைக்காரி பொன்னம்மாவும் ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டா. ஐயா காரியம் முடிகிற வரைக்கும் நான் துணை இருந்துட்டேன், இனிமேல் என்னால் முடியாதும்மா. பாண்டிச்சேரியில் இருக்கிற என் தங்கச்சி உங்களாட்டம் வயசு பொண்ணு, புருஷனும் போயிட்டாரு, தனியாக இருக்கா. அவளுக்கு உதவி செய்கிறதுக்கு நான் போகணும். நீங்கள் வேறு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கங்கம்மா, இன்னும் ஒரு வாரத்தில் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லவே அவளுக்கு என்ன செய்கிறதுன்னே புரியல. உறவுக்காரங்களையே நம்ப முடியாத இந்த காலம், வேலைக்காரங்களோட விசுவாசத்தை எவ்வளோ நாளைக்கு எதிர்பார்க்க முடியும்? நல்ல வேலை முன்னாடியே சொன்னேன், நான் சீக்கிரமே ஏதாவது வழி பார்க்குறேன், அது வரைக்கும் என்னை விட்டுட்டு போயிடாத பொண்ணம்மா அப்படின்னு அவகிட்ட வேண்டிக்கிட்டா. இப்படிப்பட்ட நிலைமைக்கு தன்னை தவிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற கனவு மேலே அவளுக்கு வெறுப்பு மண்டிக்கிட்டு வந்தது. மறைஞ்சு போன அப்பா மேலே நொந்து கொள்ள முடியல. ஆனாலும் அவர் செஞ்ச தவறுக்கு இவள் எவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறா, அது அவளால் நினைக்காம இருக்கவும் முடியல. எங்கேயாவது ஒரு கருணை இல்லத்தில் போய் வேலை கேட்டு அங்கேயே தங்கிக்கிட்டா, காசு பணம்னு கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்களுக்கு அனாதை இல்லத்தில் இடம் கிடைக்காது. வேலை செய்கிற பொண்ணுங்க தங்குற ஹாஸ்டலில் போய் கேட்கலான்னு பார்த்தா அவள் வேலை செய்கிற பொண்ணும் கிடையாது. நடு தெருவில் நிற்கிற நிலமை வந்தாலும் தன்னோட கணவனுக்கு சொந்தமான இந்த வீட்டில் அவன் கொடுக்குற அந்த பிச்சை காசை வாங்கிட்டு வாழணுன்ற அவசியம் கிடையாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அப்போ தான் அவளுக்கு சிவகாமி அம்மா ஞாபகம் வந்தது. ஆரம்ப காலத்தில் அப்பாவோட பார்ட்னராக இருந்தவர் பொன்னுரங்கம், அவரோட மனைவி தான் சிவகாமி அம்மா. கங்கா சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஏதோ மனஸ்தாபம், பார்ட்னர்ஷிப்லேருந்து 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. பேச்சுவார்த்தை கூட இல்லாத அளவுக்கு விரோதம். பொன்னுரங்கம் இறந்தப்போ ரத்னசாமி போகலை. அதே போல் ரத்னசாமி இறந்ததுக்கு சிவகாமி அம்மா துக்கம் கேட்க கூட வரல. சென்னையில் தான் சிவகாமி அம்மா இருக்கிறாங்க. அவங்கள போய் பார்த்தா தன் நிலமையை சொன்னா. அப்பாவோட டைரியை புரட்டி பார்த்தப்போ அதில் சிவகாமி அம்மாவோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கிடச்சிது. தெருமுனையில் இருந்த கடையிலேருந்து டெலிஃபோன் செஞ்சப்போ அந்த பக்கம் கேட்ட சிவகாமி அம்மாவோட குரலை கேட்டு அவள் நெஞ்சு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டது. வீட்டுக்கு வந்து என்னை பார்க்கணுமா? என்ன விஷயம்? நேரில் தான் சொல்ல முடியுமா? சரி வா, 10 மணிக்கு மேலே வந்தால் தான் சௌரியப்படும், அதே அதட்டல் குரலில் சொல்லி முடித்தான். ஃபோன் பேசி முடித்த கங்கா வீட்டுக்கு வந்த உடனே பொன்னம்மா கிட்ட வீட்டை பார்த்துக்க சொல்லிவிட்டு வேறு புடவை மாற்றிக்கிட்டு வேகமாக வெளியே கிளம்புனான். பஸ்ஸில் போனால் நேரமாகுன்றனால டாக்ஸி பிடிச்சி சிவகாமி அம்மாவோட பங்களாவுக்கு வந்தாள். சிவகாமி அம்மா எந்த சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை. ஆனாலும் சின்ன வயசுலேருந்து பழகினனால அவள் அத்தான்னு தான் கூப்பிடுவாள். ஏற்கனவே 2 குடும்பத்துக்கும் நடுவே மனஸ்தாபம். இதில் வரவேற்பு எப்படி இருக்குமோன்னு கவலையோடு கேட்டு முன்னாடி இறங்கினவா டாக்ஸிக்காருக்கு பணத்தை கொடுத்துட்டு கேட்டை திறந்தா. பக்கத்தில் 2 பக்கமும் இருந்த பங்களாவும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடலாக இருந்தது. ஆனால் சிவகாமி அம்மாவோட பங்களா பாசி படிஞ்சு போய் பழைய காலத்து ஸ்டைல்லையே இருந்தது.
முன்னாடி காடு மாதிரி புதர் மண்டி தோட்டம் வளர்ந்து கிடந்தது. அத்தை சிவகாமி வீட்டோட பெரிய வராண்டாவில் சேரில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தா. இவளை பார்த்த உடனே உக்காருன்னு சேரை காமிச்சா. சிவகாமிக்கு 70 வயசு இருக்கும். நரைச்சி போன தலையோட சுருங்கின முகத்தோட ஒல்லியான உடம்போடு இருந்தாங்க. அவங்களோட கண்லேயே அதிகாரம் தெரிஞ்சது. உன்னோட கல்யாணத்துக்கு உன்னோட அப்பா இன்விடேஷன் அனுப்பியிருந்தார். சமீபத்தில் தான் பேப்பரில் படித்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் இறந்த செய்தியை. வாழ்வு தாழ்வு ரெண்டுத்துலேயும் கலந்துக்க முடியாத அளவுக்கு மனசு சங்கடப்பட்டு போச்சு இல்லையா, அதனால் கம்முன்னு இருந்துட்டேன். அப்பாவுக்கும் உங்களுக்கும் தானே மனஸ்தாபம், என் மேலே எதுவும் இல்லையே, அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு மெதுவாக ஆரம்பித்து எல்லாத்தையும் சொல்லி முடித்தா கங்கா. அனாதை ஆயிட்டான்றதுக்காக சிவகாமி அம்மா அவள் மேலே இறக்கப்படலை. ஆரம்ப காலத்தில் சிவகாமியும் கணவனால் கஷ்டப்பட்டவ. 10 வருஷம் வரைக்கும் அவளோட கணவன் தள்ளி வச்சுருந்தார். பல கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு நடுத்தர வயசு இருக்கும்போது சொந்தக்காரங்க 4 பேரோட தயவால் பழையபடி அவளோட புருஷன் வீட்டுக்கு அவள் வந்தாள். வயசு காலத்தில் தான் செஞ்ச தப்புக்கு ஈடு செய்கிற மாதிரி அவள் கணவன் நல்லா பார்த்துக்கிட்டான். அதோட சொத்து எல்லாத்தையும் அவளுக்கே எழுதி வச்சுட்டு போயிருந்தார். தன்னோட வாழ்க்கையில் நடந்த சோகம் இன்னொரு பொண்ணுக்கும் ஏற்பட்டுடுச்சுன்ற ஆதங்கத்தில் தான் கங்கா அங்கே தங்கிக்க சம்மதிச்சான். நான் இந்த பெரிய பங்களாவில் வீட்டோட ஒரு வேலைக்காரி, அதோட உதவுறதுக்கு ஒரு தோட்டக்காரன், இந்த 2 பேரோட தான் இருக்கிறேன். தனியாக இருந்து எனக்கு அலுத்து போச்சு. வாய்ப்பேச்சுக்கு யாருன்னா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் உன்னை வச்சுக்க சம்மதிக்கிறேன். ஆனால் சில நிபந்தனைங்க. சொல்லுங்கத்த, நீங்கள் சொல்கிற மாதிரியே நடக்கிறேன். இங்கே உன்னை தேடிக்கிட்டு உன் புருஷன் அடிக்கடி வரக்கூடாது. அவருக்கு நான் இருக்கிற இடம் தெரியக்கூடாதுன்னு தான் இங்கே வாழ விரும்புகிறேன். அதனால் அந்த கஷ்டம் இருக்காது உங்களுக்கு. உனக்கு தேவையானதெல்லாம் உன் பணத்தில் தான் நீ செலவு செஞ்சுக்கணும். கர்ப்பமாக வேற இருக்க, டாக்டர் பில்லு மருந்து அது இதுன்னு ரொம்ப அதிகமாகும். அப்படியே செய்கிறத, சாப்பாட்டுக்கும் தங்குறதுக்கும் கூட ஏதாவது நான் கொடுத்துட்றேன். தேவையில்லை, அதுக்கு பதிலாக நீ வீட்டை நல்லா கவனிச்சுக்கணும். வேலைக்காரி இடக்கு பண்ணால் நீ தான் சமைக்கணும். நீங்கள் என்னை மகளாக நினச்சி அடைக்கலம் கொடுங்க. நான் உங்களை பெத்த அம்மா போல் நினச்சி நல்லா ருசியாக சமைச்சு போட்டு நல்லா கவனிச்சிக்கிறேன். இந்த வீட்டையும் நிர்வாகம் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க. அடிக்கடி நீ அங்கே இங்கேன்னு வெளியே போய் சுற்றக்கூடாது. சின்ன வயசு பொண்ணு வேற, வம்பு தண்டாலாம் எனக்கு பிடிக்காது. வெளியே அனாவசியமாக போக மாட்டேன். நீங்கள் என்னை நம்பலாம். பிரசவம் 6 வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிடலான்னு நினச்சேன்னா இது ஹோட்டல் இல்லை, அதையும் முன்னாடியே சொல்லிடுறேன். காலம் கெட்டு கிடக்கு. இவ்வளோ பெரிய பங்களாவில் ஒரு கிழவி தனியாக இருக்கான்னு தெரிஞ்சால் எவனாவது திருடன் கழுத்தை நெரிச்சு கொண்டுட போகிறானேன்னு பயந்து தான் நானே துணை தேடிட்டு இருக்கேன். தெரிஞ்சவங்களோட பொண்ணுன்றனால தான் சம்மதிக்கிறேன். நீயும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ. நீங்கள் போன்னு சொல்கிற வரைக்கும் நான் நகர மாட்டாத்த. எப்போ வர? இந்த வார கடைசிக்குள்ளே வந்துடுறியா? கண்ட சாமானெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடாத. தேவையானது வரைக்கும் ரூமில் போட்டுக்கோ. மீதி இருக்கிறதெல்லாம் அவுட் ஹவுஸில் போட்டுடு, சரியா? சரிங்கத்த அப்படின்னு தலையாட்டினா கங்கா. இரு, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்க. காப்பி சாப்பிட்டுட்டு உனக்கு தரப்போகிற ரூமை பார்த்துட்டு வேணும் வேணாங்கிறத பார்த்துட்டு போகலாம். ஏ நீலம்மா அப்படின்னு குரல் கொடுத்தா சிவகாமி. என்னத்து கூவுறாங்க? அடுப்படியில் 1000 வேலை இருக்குது. முணுமுணுத்தபடியே நீலம்மா அத்தையை விட கொஞ்சம் சின்ன வயசாக இருந்தாங்க. அத்தையை போலவே நரைச்ச முடியும் ஒல்லியான உடம்புமா இருந்தாங்க. காப்பியை கலக்கி கொண்டு வா அப்படின்னு சிவகாமியை உத்தரவு போட கங்காவை ஏற இறங்க பார்த்துட்டே உள்ளே போனான். காப்பி கஷாயமாக இருந்தது. மடக்குன்னு ஒரே வாயில் குடிச்சிட்டு எழுந்தா. கங்கா தங்கிறதுக்காக சிவகாமி அம்மா காமிச்ச ரூமு பின்பக்கத்தில் இருந்தது. அதில் ஒரு ஒடிஞ்ச முக்காலியை தவிர எதுவுமே இல்லை. அதை பார்த்ததுமே கங்கா மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டுக்கிட்டா. அப்பாவோட கட்டில், அவளோட இரும்பு பீரோ, ஈசி சேரு இதெல்லாம் இந்த ரூமுக்குள்ளே போட்டுக்கலாம். மீதி இருக்க பொருளெல்லாம் பெரிய பெட்டியில் போட்டு அவுட் ஹவுஸில் வச்சிடலான்னு அவள் முடிவு செஞ்சாள். சிவகாமி வீட்டிலேருந்து நிம்மதியாக கிளம்புனவளுக்கு அதுக்கப்புறம் 1000 வேலை இருந்தது. டெம்போவில் எல்லா பொருளையும் ஏற்றி இவ்வளவு நாள் அனுபவித்த அந்த வீட்டை ஒரு தடவை ஏக்கத்தோடு பார்த்துட்டு வீட்டை பூட்டி டாக்ஸியில் கிளம்பிட்டான். பார்சலில் வீட்டு சாவி வந்ததை பார்த்து திகச்சு போனான் நரேந்திரன். உடனே கிளம்பி திருவல்லிக்கேணி முத்துவீரன் தெருவில் வந்து பார்த்தப்போ வீடு பூட்டி இருந்தது. அவள் எங்கே போனான்னு சொல்லாமல் மறைஞ்சு போனதை பார்த்தப்போ அவனுக்கு ஆத்திரம் வந்தது. எவ்வளோ துணிச்சல்னு பூட்டை திறந்து உள்ளே போனான். வீடு சுத்தமாக காலியாக இருந்தது.
கங்கா காத்தோட கலந்துட்டான்னு அதிர்ச்சியில் திகைச்சு போய் நின்றுட்டான். நரேந்திரன் வீட்டில் தங்கி வேலை செஞ்சுட்டு இருந்த தங்கப்பனும் தாயம்மாவும் அடிக்கடி அவங்களுக்குள்ள நரேந்திரனை பற்றி பேசி அழுத்துக்கிறது வழக்கம். நீ என்ன நினைக்கிற தாயம்மா, இது பெரிய அக்கிரமாக இருக்க. அழகாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்டாட்டியை வச்சு கொடுத்து நடத்த மாட்டேங்கிறாரு. அந்த பொண்ணு மேலே ஏதாவது தப்பு இருக்குன்னு நினைக்கிறியா? பச்சை குழந்தையாட்டம் அது பால் வடிகிற முகத்தை பார்த்தப்போ எனக்கு அழுகையே வந்துடுச்சு. நான் மெதுவாக சமையல் கட்டில் இருந்து அன்றைக்கி எட்டி பார்த்தேன். ஐயா அசிங்கமாக பேசி அந்த பொண்ணை அவமானப்படுத்திட்டாரு. கல்யாணம் முடிஞ்ச கையோடு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு பெங்களூர் மைசூர்னு இவர் தானே சுற்றுனாரு. இப்போ அது சுமக்கிற குழந்தை தன்னோடது இல்லைன்னு சொல்கிறாரு. என்ன நியாயம்? எனக்கு இவர் குணம் ஒன்றுமே பிடிப்படலை. நான் முதல்ல வேறு என்னென்னமோ நினச்சேன். பூரணி அம்மாவை பற்றி தானே சொல்கிறேன். பாவம் அது இவரை தான் அண்ணனாக நினைக்கிது. நாம் தான் பார்த்துட்டு வரோமே. இப்போ ஐயா அந்த அம்மாகிட்ட கூட முகம் கொடுத்து சரியாக பேசுறதில்ல. தன்னோட மாமனார் சேர்த்ததுக்கு போனவர் அதோடு அந்த பொண்ணை ஏன்னு கூட கேட்கல. இது பெரிய கோராமையாக இருக்குது. வயிற்று பழப்புக்குன்னு பார்க்குறேன். நான் மட்டும் கொஞ்சம் கையில் காசு வச்சுருந்தேன், நீயும் மாச்சு உன் வேலையும் மாச்சுன்னு இந்த பொண்ணை வாட்டி வதைக்கிற மனுஷன் வீட்டில் யாவன் வேலை பார்ப்பான்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பேன். தினமும் புருஷனும் பொண்டாட்டியும் இப்படி பேசி வருத்தப்பட்டாங்க. அன்றைக்கி காலையில் வீடு திரும்பின நரேந்திரன் திம்மை வந்து மேலே வந்து விழுந்தப்போ, போ அப்பால, உனக்கு நேரங்காலமே தெரியாது அப்படின்னு கத்துனான். காலையில் நல்லா தான் போனான். இப்போ ஏன் சாயந்தரம் இவ்வளோ கோவத்தோடு திரும்பியிருக்கான்? பூரணி கொண்டு வந்த காப்பியை கூட குடிக்காமல் அவன் மாடிக்கு போயிட்டான். கொஞ்ச நாளாக பூரணிக்கு அவன்கிட்ட பேசுகிறதுக்கு பயம் வந்திருக்குன்றத தங்கப்பனும் தாயம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் தங்கப்பன் தூசியெல்லாம் தொடச்சிட்டு ஹாலில் இருந்தப்போ அவன் இருக்கிறத கவனிக்காத பூரணி நரேந்திரன்கிட்ட ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு, அண்ணா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நரேந்திரன் பேப்பரை கீழே வச்சுட்டு அவளை பார்த்தான். உங்களை என் அண்ணனாக நினச்சி இங்கே நான் தங்கியிருக்கனால இதை கேட்குறேன், கோவிச்சிக்க கூடாதுன்னு ஆரம்பித்தா. சுற்றி வளைக்காமல் நேராக விஷயத்துக்கு வா. கல்யாணத்துக்கு அப்புறம் பெங்களூர்லேருந்து திரும்பி வந்தப்போ தனியாக தான் வந்தீங்க. நான் உடனே அண்ணி எங்கேன்னு கேட்டதுக்கு பிறந்த வீட்டில் இருக்காங்கன்னு பதில் சொன்னீங்க. ஆமாம், உண்மையை தான் சொன்னேன். அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு கொஞ்சம் காரமாகவே கேட்டான். உங்கள் மாமனார் வந்தப்போ நீங்கள் பேசினதுலேருந்து அவர் மேலே உங்களுக்கு பெரிய மனஸ்தாபம் ஏதோ ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிடுச்சுல, அதுக்கு பிறகு ஏன் இந்த கேள்வி? மாமனார் மேலே இருக்கிற கோபத்துக்கு நீங்கள் அண்ணியை தண்டிக்கிறது தப்புண்ணா. இங்கே வந்தப்போ நீங்கள் அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தி பேசினது என் காதில் கேட்டுது. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன், அவ்வளோதானே? இல்லைண்ணா, நீங்கள் செய்கிறது தப்புன்னு என் மனசில் படுது. அண்ணி தன்னோட அப்பாவையும் இழந்துட்டு அனாதையாக இருக்காங்க, கர்ப்பமாக வேற இருக்காங்க. கொஞ்சம் மனசு இறங்கி அவங்கள கூப்பிட்டு வந்து நீங்கள் வாழ்க்கை நடத்தணுன்றது என்னோடய கோரிக்கை. உன்னை இங்கே நான் பாதுகாத்து வாழ வச்சுருக்கேனே தவிர எனக்கு புத்தி சொல்கிறதுக்கு இல்லை. அவமானத்தில் அவன் முகம் செவந்து போனான். நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா யாரோ ஒரு அனாதை பொண்ணை கூப்பிட்டு வந்து வச்சுட்டு அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு கட்டின பொண்டாட்டியை தள்ளி வச்சுருக்காரு நரேந்திரன்னு வெளியே எல்லாரும் பேசுவாங்க. அந்த பொண்ணுக்கும் நரேந்திரனுக்கும் இடையே ஏதோன்னு என்னென்னமோ பேசுவாங்க இல்லையா? ஊர்வாய்க்கு நீ ஏன் பயப்படணும்? உன் மனசாட்சிக்கு பயந்தால் போதும். இந்த வீட்டில் உனக்கு எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் என் விஷயத்தில் தலையிடுற உரிமை உனக்கு கிடையாது. இனி என் மனைவி சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் நீ பேசக்கூடாது சொல்லிட்டேன். கோபமாக சொல்லிவிட்டு அவன் எழுந்து போனான். இதையெல்லாம் நின்று கேட்டுட்டு இருந்த தங்கப்பனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அன்றைக்கி ராத்திரி அவன் தன் மனைவி கிட்ட சொல்லி சொல்லி மாஞ்சி போனான். நம்ம ஐயாவுக்கு புத்தி கித்தி சரியில்லையா? இந்த பூரணி அம்மாவை இங்கே தங்க வச்சப்போ நான் என்னென்னமோ நினச்சேன். இந்த பொண்ணைத்தான் ஐயா கட்டிக்க போகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு கங்கா அம்மாவை கட்டிக்கிறதுக்கு முடிவு செஞ்சப்போ நமக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. ஐயோ பாவம் பூரணின்னு ரொம்ப அனுதாபப்பட்டோம். அந்த ஏமாற்றத்தை சமாளிச்சுட்டு பூர்ணி அம்மாவோ நம்ம ஐயாவை அண்ணன்னு வாய் நிறைய கூப்பிட்டப்போ மனசு சமாதானமாயிடுச்சு. ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட கங்கா அம்மாவை வச்சு வாழ மாட்டேன்னு ஏன் இப்படி அடம்பிடிக்கிறாரு? பூரணி அம்மா புத்தி சொன்னதுக்கு கோச்சிக்கிறாரு. இவரை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு கவலைப்பட்டான் தங்கப்பன். ஒரு நாள் தங்கப்பன் கடைக்கு போனப்போ எதாச்சே திருமணவன் திடுக்கிட்டு போனான். மெயின் ரோட்டில் இருக்க ஒரு புக்கு கடையில் பூரணி சில சமயம் தனக்கு ஏதாவது புக்கு வாங்கிறதுக்கு போகிறது உண்டு. சாயந்தர நேரம் அந்த கடை வாசலில் ரொம்ப நெருக்கமாக நின்றுக்கிட்டு ஒரு பையன் கூட அவள் சிரித்து பேசிகிட்டு இருந்தான். யார் இவன்? பூரணிக்கு எப்படி பழக்கமானா? எவ்வளோ நாளாக இப்படி நடக்குது? ஏதோ யோசிச்சவன் வீடு வந்து சேர்ந்தான்.
தான் பார்த்ததை தாயம்மா கிட்ட அவன் சொன்னப்போ, சுருட்ட முடியா கொஞ்சம் சிவப்பாக உயரமாக இருக்கானா அந்த பையன். அது எப்படி பார்த்தது போல் சொல்கிற? ஒரு நாள் நீ இல்லாதப்போ பூரணியை தேடிக்கிட்டு அந்த பையன் வீட்டுக்கு வந்தான். ஒன்று விட்ட மாமன் மகனான், முறை பையன். அவன் கூட பேசி சிரிக்கிறதுல என்ன தப்பு? பூரணிக்கும் கல்யாணம் காட்சின்னு ஆசை இருக்காதா? ஐயா பார்த்தா கோச்சிக்க மாட்டார்? ஐயாவுக்கு சொந்த பந்தம் இல்லாத பொண்ணு பூரணி. அதை அடக்கிறதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? என்னவோ எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே கவலையாக இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் தங்கப்பை எதிர்பார்த்த மாதிரியே நடந்துடுச்சு. நரேந்திரன் கார்லேருந்து கோபமாக வந்து இறங்கினான். பூரணின்னு வீடே அதிர்ற மாதிரி கத்துனான். அண்ணா கூப்பிட்டீங்களான்னு வந்தவளை, சாயந்தரம் நீ அடிக்கடி கடை தெருக்கு போறியா? ஏன் கேட்குறீங்க? எப்பயாவது புக்கு கடைக்கு போவேன். அங்கே ஒரு பையனை பார்த்து பேசுகிறியாமே, கேள்விப்பட்டேன். யார் அவன்? என் மாமா பையன் சுந்தரம். இங்கே தான் ஒரு ஆஃபீஸில் அக்கௌண்டண்ட்டாக வேலை செய்கிறான். திடீர்னு பார்த்தோம். ஓ, அந்த பழக்கம் அப்படியே போகுதாக்கும். கண்டவனோட கண்ட இடத்துல பேசிட்டு நிற்க உனக்கு வெக்கமா இல்லை? இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? அவர் எனக்கு முறை மாப்பிள்ள. அவரை நான் விரும்புகிறேன், அவரும் என்னை விரும்புகிறாரு. இவ்வளோ தூரம் போயிடுச்சா? உனக்கு ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து நல்லா வாழ வைக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நீயே மாப்பிள்ளை தேடிக்கிறியா? உங்களுக்கு ஏன்னா கஷ்டம்? ஓஹோ, அப்போ நீயே ஒரு அண்ணக்காவடியை பார்த்துக்கிட்டா என் கௌரவம் என்ன ஆகுறது? என் மனசுக்கு பிடிச்சவரை நான் தேடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நீங்கள் இதில் தலையிடுறது தப்பு இல்லையாண்ணா? அண்ணன்னு உறவு கொண்டாடிட்டு என்னோட தங்கிக்கிட்டு உரிமை இல்லைன்னு எதிர்த்து பேசுகிற. உனக்கு அவ்வளோ சுதந்திரம் தேவைப்பட்டா இந்த வீட்டில் நீ தங்கிறது சரியில்லையே. கோபத்தோடு பேசிட்டு அவன் மாடிக்கு போயிட்டான். 2 நாளுக்கு அப்புறம் அவனோட டேபிள் மேலே ஒரு லெட்டர் இருக்கிறத பார்த்து அதை பிரித்து படித்தவன் அதிர்ந்துட்டான். அன்புள்ள அண்ணா, நானாக உங்களை தேடிக்கிட்டு அடைக்கலம் தேடி இங்கே வந்தேன். இப்போது நானே சுதந்திரத்தை தேடிட்டு வெளியே கிளம்புறேன். என்னோட சில பொருளை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் பரிசாக கொடுத்த நகை புடவை எல்லாத்தையும் இரும்பு பீரோவில் வச்சுட்டு போகிறேன். நானும் சுந்தரம் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க தீர்மானிச்சிருக்கோம். சிம்பிளாக திருநீர்மலையில் நடக்க இருக்க எங்கள் கல்யாணத்துக்கு உங்களுக்கு நான் இன்விடேஷன் அனுப்பி வைப்பேன். கண்டிப்பாக வந்து வாழ்த்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அன்பு தங்கை பூரணி. அவன் லெட்டரை சுக்குநூறாக கிழிச்சு போட்டான். மனைவின்னு வாச்சவா சொல்லாமல் கொல்லாமல் ஓடிப்போனான். தங்கன்னு சொன்னவா லெட்டர் மூலமாக சொல்லிட்டு ஓடிட்டான். கொஞ்சம் படிச்சிருந்தா போதும், சில பொண்ணுங்களுக்கு துணிச்சலும் திமிரும் தானாக வந்துடுது. ஆத்திரத்தோடு அவனோட ரூமில் அங்கேயும் இங்கேயும் நடந்தான் நரேந்திரன். சிவகாமி வீட்டில் தங்க போன கங்காவுக்கு ஆரம்பத்தில் அந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. சிவகாமி ரொம்ப கண்டிப்பானவளாக இருந்தா. தான் செய்கிற உதவிக்கு ஈடாக அவள் அதிக உழைப்பை எதிர்பார்த்தா. கங்கா வந்த மறுநாளே அவளோட ரூமை மேற்பார்வையிட்டா சிவகாமி. ரூமில் தொங்கிட்டு இருந்த ஒட்டையெல்லாம் அடித்து ஃபேனெல்லாம் தொடச்சி தரையை நல்லா கழுவிட்டு பொருளெல்லாம் அழகாக அடுக்கியிருந்தா கங்கா. அவள் கொண்டு வந்த பொருளெல்லாம் அந்தந்த இடத்துல சுத்தமாக அடுக்கி வச்சுருந்தத பார்த்த சிவகாமி அம்மாவுக்கு ஆச்சரியப்படாமல் இருக்க முடியல. கங்காவுக்கு அதுக்கப்புறம் தன்னை பற்றி நினைக்கவே நேரம் இல்லை. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவள் வேலைன்னு பொழுது அதிலே கழிஞ்சுது. ஒரு நாள் பூஜை ரூமில் இருந்த பூஜை பொருள் மற்றும் ரூமெல்லாம் சுத்தம் பண்ணான். மறுநாள் தோட்டக்காரங்க சேர்ந்து மண்டி கிடந்த புதரெல்லாம் வெட்டி எரிய வச்சு அதை சுத்தம் பண்ணான். ஒரு நாள் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணான். இப்படியே அவளோட நாள் ஒவ்வொன்றும் பொழுது கடிஞ்சிட்டு இருந்தது. இந்த வேலைங்களெல்லாம் பார்த்து கங்கா கவலைப்படலை. தன் கணவனால் ஒதுக்கப்பட்ட அவளுக்கு பாதுகாப்பான இடமும் 3 வேளை சாப்பாடும் போட்ட சிவகாமி அம்மாவுக்கு உயர்மட்டத்து வேலைக்காரியாக உழைக்கிறது தன்னோட கடமைன்னு அவள் நினச்சான். சிவகாமிக்கு உள்ளூர் திருப்தியாக இருந்தது. இதுக்கு முன்னாடி தனக்கு உதவுறதுக்காக ஒரு உறவுக்கார பொண்ணு காலேஜ் படிக்கிறவளை அழைச்சிட்டு வந்தப்போ தனக்கு உதவி செய்ய கூப்பிட்டு வந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு தான் சிவகாமி அம்மா உதவி செய்கிற மாதிரி இருந்தது. காலையில் அவசரமாக காலேஜுக்கு போயிடுவாள். சாயந்தரம் வந்த உடனே குளிச்சுட்டு நீலாம்பா கொடுக்குற காஃபி டிஃபனை சாப்பிட்டுட்டு டைப்ரைட்டிங் கற்றுக்க கிளம்பிடுவாள். இருட்டின பிறகு வரியேன்னு கவலையை கேட்டதுக்கு எதுக்கு கவலைப்படணும், நான் என்ன பச்சை குழந்தையான்னு பதிலுக்கு சொல்லுவாள். நைட்டு சாப்பாடை முடித்தவா கதவை சாத்துட்டு உள்ளே விடிய விடிய விளக்க போட்டுட்டு என்ன தான் செய்வான்னு தெரியாது. காலேஜ் லீவு சமயத்தில் தனக்கு உதவியாக இருப்பான்னு நினைக்கும்போது தன்னோட அம்மா அப்பாவை பார்க்க ஊருக்கு கிளம்பிடுவாள். ஒரு வழியாக அந்த பொண்ணுக்கு பரீட்சை முடிஞ்சதும் ஊருக்கு அனுப்பிட்டு அப்பாடான்னு நிம்மதி பெருமிச்சு விட்டாள்.
அதுக்கப்புறம் ஊர்லேருந்து தூரத்து சொந்தமான அண்ணன் பேரனை அழைச்சிட்டு வந்து வச்சுருந்தா. அந்த பொண்ணாவது ரூமை சுத்தமாக வச்சுருந்தா. ஆனால் அவன் அங்கங்கே துணிங்களை தொங்க விட்டு நாலா பக்கமும் புத்தகத்தை செதற வச்சு வச்சுருந்தான். இதை பார்த்தவா அவனை எப்படா கிளப்புவோன்னு அவள் தவிச்சு போனான். இதையெல்லாம் பார்த்த சிவகாமிக்கு கங்காவை பற்றி ஆரம்பத்தில் சந்தேகம் இருந்தது. அதனால தான் அவள் கண்டிப்பும் கராருமாக இருந்தாள். அதென்ன அங்கே ஈர துணியெல்லாம் அப்படியே பக்கெட்டில் வச்சுட்டு நீ இன்னமும் செஞ்சிட்ருக்கே, முதல்ல அதை காய போடு. என்னது பேப்பரை படித்ததும் ஒழுங்காக மடித்து வைக்காமல் அங்கே வச்சுருக்க, இன்னுமா படிக்கிற? அங்கே என்ன சமையல் அறையில் ஒரே வாசனை, போய் என்னென்னு பாரு. நீலாம்பா அடுப்பை கவனிக்காமல் எங்கே தூங்கியிருப்பா. இப்படி ஏதாவது ஒரு வேலை சொல்லி ஏவி விட்டுக்கிட்டே இருப்பாள். ரத்னசாமி கண்டிப்பானவர் தான், ஆனால் அவளோட வீட்டு நிர்வாகத்தில் அவர் தலையிட மாட்டார். பிறந்த வீட்டில் இருந்த பூரண சுதந்திரம் அவளுக்கு சிவகாமி பங்களாவில் கிடைக்கல. என்ன செய்யறது, குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் வளர்கிற வரைக்கும் அவளுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவையாச்சு. பகலெல்லாம் அவள் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு பொறுமையாக இருந்தவளுக்கு ராத்திரியில் படுக்கும்போது தூக்கமே வராது. அவளுக்கு துக்கம் தொண்டையை அடைச்சிது. இப்படிப்பட்ட நிலைமை அவளுக்கு தேவையா? எவ்வளோ காலம்தான் இந்த சிவகாமியோட பாதுகாப்பில் இருக்க முடியும்? வயசான அந்த அம்மாவுக்கு திடீர்னு உடம்புக்கு ஏதாவது வந்து இறந்துட்டாங்கன்னா சொத்துக்காக காத்துட்டு இருக்க அவங்களோட உறவுக்காரங்கள்லாம் கங்காவை அங்கே தொடர்ந்து வாழ அனுமதிப்பாங்களா? முதல்ல விரட்டிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவள் எங்கே போவா, என்ன செய்வா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்காம அவள் தனக்குள்ளேயே கண்ணீர் வடித்தாள். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கங்கா தன்னை வாழ பழகிக்கிட்டான். தனக்கு போட்டியாக வேலைக்கு வந்துட்டாலோன்னு ஆரம்பத்தில் பயந்த நீலாம்பா தன்னோட எஜமானிக்கிட்ட பேச்சு வாக்கில் தெரிஞ்சுக்கிட்ட விவரத்துலேருந்து மனசை மாற்றிக்கிட்டான். மாமனார் மேலே இருக்கிற மனஸ்தாபம் காரணமாக கட்டின பொண்டாட்டியை ஒதுக்கி வச்சுட்டானாமே பாவி பையன். கர்ப்பிணி பொண்ணு, கவனமாக பார்த்துக்க வேண்டியவ. இந்த சிவகாமி அம்மா கிட்ட தங்கி மாடாக உழைக்கிறா, பாவம். கொஞ்ச நாளில் நீலாம்பாளுக்கு அவள் மேலே பரிதாபம் வந்துடுச்சு. இதை பாரு கங்கா, நீ டாக்டர்கிட்ட போய் உடம்ப காட்டிட்டு வா, அலட்சியமாக இருக்காத. நான் 4 குழந்தைய பெற்றவன், என் அனுபவத்தை சொல்கிறேன் கேட்டுக்கோ. ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் செய்யாத. ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி பால் காய்ச்சி தரேன், தினமும் ஒரு டம்ளர் குடி. உன் காசை போட்டு தானே வாங்க போகிறேன், யாருக்கும் நீ பயப்பட வேணாம். பருப்பில் தாராளமாக நெய் ஊற்றி சாப்பிடு, பட்டினி கிடக்காத. நீ கிடக்கல, உன் வயிற்றுப்புள்ள பட்டினியாக இருக்குன்னு நினச்சிக்கோ. உனக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லு, நான் சமைச்சு போடுறேன். இப்படி அடுப்படியில் இருக்கிறத விட்டுட்டு சிவகாமி அம்மாவுக்கு பேப்பர் படித்து காமிச்சிட்டு நிம்மதியாக இரு அப்படின்னு ஏதேதோ சொன்னான். உதவியும் செஞ்சா நீலாம்பா. கங்கா பக்கத்தில் இருந்த லேடி டாக்டர்கிட்ட தன்னோட உடம்ப செக்கப் பண்ணிட்டு வந்தாள். டாக்டர் சொன்ன மாதிரியே மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பால் பழம்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டான். அவளோட பொருளாதார நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்லையே அவளுக்கு பிரசவம் பார்க்குறதா அந்த லேடி டாக்டர் ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏற்பாடும் செஞ்சுருந்தாங்க. அவளோட தேவைக்கான செலவெல்லாம் தன்னோட சொந்த செலவுலையே அவள் பார்த்துக்கிட்டாள். அவங்க அப்பா விட்டுட்டு போன பணத்துலேருந்து வந்த வட்டி பணம் அவளுக்கு செலவுக்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் குழந்தை பிறந்த பின்னாடி இந்த சின்ன தொகை பத்துமான்னு அவளுக்கு கவலை வந்தது. கொஞ்ச நாள் தன்னோட நகையை விற்று செலவை சமாளிக்க முடியும். அதுக்கு பின்னாடி குழந்தை வளர்ந்து பெரியவனாகி படிக்க வச்சு ஆளாக்கணுமே. பொன் குழந்தையா இருந்துட்டா படிக்க வச்சு அதை கல்யாணம் செஞ்சு வச்சு, கல்யாணன்றது அப்படி லேசாக முடிஞ்சிடுற காரியம் இல்லையே. கணவன் ஏன் அவளை ஒதுக்கி வச்சாரான்னு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லி இதையெல்லாம் அவள் எப்படி தான் சமாளிக்க போகிறாளோ. இதெல்லாம் நினச்சி அவள் பல நாள் அழுதா. கங்கா ஒரு நாள் நீலாம்பாளுக்கு உதவியாக அடுப்பங்கரையில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ இடுப்பு வலி வந்தது. அதை பார்த்த நீலா உடனே அடுப்பை அணைச்சிட்டு, பயப்படாத கங்கா, உனக்கு பிரசவ நோய் வந்துடுச்சு, அம்மா கிட்ட சொல்லிவிட்டு உன்னை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துறேன்னு அவளை அழைச்சிட்டு போனான். ராத்திரி முழுக்க பிரசவ வலியில் துடித்த கங்காவுக்கு காலையில் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தைய சுத்தப்படுத்தி நர்ஸு அவள் பக்கத்தில் படுக்க வச்சப்போ அந்த குழந்தைய தொட்டு பார்த்த கங்காவுக்கு கண்ணில் கண்ணீர் வந்தது. எதுக்கு அழுகுற அப்படின்னு நீலாம்பா அதட்டினான். இருக்கிறபடி இருந்திருந்தா இந்த குழந்தை எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் பிறந்திருப்பான், வீடு எவ்வளவு அமர்க்கலப்பட்டிருக்கும். இப்படி ஏழையை போல அப்படின்னு பேச முடியாமல் கங்கா கண்ணு கலங்கினான். இப்போ என்ன குறைஞ்சி போச்சு, இது ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டல் தான், ஆனால் உன்னை டாக்டர் அம்மா எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா.
ராஜா போல் பையன் பிறந்திருக்கான். இதை விட என்ன வேணும் உனக்கு? கண்ணை தொடச்சிக்கோ. இவனால் உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. நீலாம்பா அன்போடு கடிஞ்சிக்கிட்டாங்க. உண்மையிலேயே அவள் வாழ்க்கையில் இனி நல்ல காலம்னு ஒன்று இருக்கா? தன் மகனோட வரவால் அந்த நல்ல காலம் சீக்கிரமே அவளை அடைய போகுதா என்ன? இப்படி ஏதேதோ நினச்சவா அழுதுகிட்டே தன்னோட குழந்தைய அணைச்சிக்கிட்டா. 4 பேரை அழைச்சி தொட்டிலில் போட்டு பேர் வைக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தனால நீலாம்பா யோசனைப்படி பக்கத்தில் இருந்த விநாயகர் கோயிலில் எடுத்துகிட்டு போய் ஆனந்துன்னு பேர் வச்சா கங்கா. அவனோட வருகையினால் தன்னோட வாழ்க்கையில் ஆனந்தம் வராதான்ற ஆதங்கம். குழந்த ஆனந்த தாயோட கவனிப்புலேயும் நீலாம்பாவோட அன்புலேயும் சிவகாமியோட கருணையிலையும் வேகமாக வளர தொடங்கினான். டாக்டர் அம்மாவோட யோசனைப்படியே அவள் தவறாமல் அவனுக்கு தடுப்பூசியெல்லாம் போட்டு நல்லா ஆரோக்கியமாக வளர்த்தான். தான் சாப்பிட்றதுக்கு லேட்டானாலும் பரவாயில்லன்னு அவனுக்கு வேலைக்கு கரெக்டாக சாப்பாடு ஊட்டி விட்டான். ஆனந்த சில மாதத்துலேயே நல்லா கொழுன்னு ஆரோக்கியமாக வளர்ந்தான். தாயோட முகத்தை பார்த்து சிரித்தான். மெதுவாக தரையில் தவழ்ந்துக்கிட்டு நீந்தினான். அப்புறம் எழுந்து உட்கார முயற்சி செஞ்சான். கையும் காலையும் ஆட்டிக்கிட்டு ஆவுன்னு சத்தம் போட்டு விளையாடினான். அவனோட ஒவ்வொரு வளர்ச்சியும் விளையாட்டையும் பார்த்த கங்கா தன்னோட கவலையெல்லாம் மறந்து மகிழ்ச்சியில் மூழ்கி போனான். வீட்டு வேலையெல்லாம் முடித்த பிறகு ஓய்வு நேரத்தில் மகனை இடுப்பில் வச்சுக்கிட்டு தோட்டத்தை சுற்றி அவனுக்கு வேடிக்கை காமிச்சான். எப்போவாது சாயந்தரம் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு மகனோட போயிட்டு வருவான். ராத்திரியில் அவனை அணைச்சிக்கிட்டு தாய்மையோட சுகத்தில் நிம்மதியாக தூங்கினான். முன்ன போல் இப்போது நரேந்திரனை நினச்சி அவள் கண்ணீர் விடுறதில்ல. மகனோட சிரிப்பும் விளையாட்டும் அவளை பூரணமாக ஆக்கிரமித்தனால தன்னை பற்றியே மறந்துட்டான். தன்னை வாட்டின நரேந்திரனோட ஞாபகத்தையும் உதறினான். தான் பிள்ளை அவனோட வருங்காலன்றதையே தீவிரமாக யோசிச்சவா முற்றிலுமே மாறிப்போன கங்காவாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. ஒரு 6 மாதம் போயிருக்கும். ஒரு நாள் குழந்தைய தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போயிருந்தா. சாமியை கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுற்றி வரும்போது பின்னாடி காலடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தப்போ திடுக்கிட்டு போனான். உங்களை நான் இங்கே பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. எங்கேயோ டெல்லிக்கு போயிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். எதிர நின்று கேட்ட பூரணியோட கழுத்தில் பார்த்த மஞ்சள் சரடு மனசில் பலவித கற்பனையை எழுப்ப நெஞ்சு படப்படக்க அவளையே பார்த்துக்கிட்டு நின்னா கங்கா. மறக்கணும்னு நினச்ச நரேந்திரனோட ஞாபகம் அவள் மனசில் நீர்வீழ்ச்சி அலக்கழிக்கிறது உணர்ந்தா. அண்ணி, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாதனால தான் என் கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிட முடியல. எனக்கும் என் ஒன்று விட்ட மாமா மக சுந்தரத்துக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்சம் மாதம் ஆயிடுச்சு. எங்கள் தாத்தாவும் இவரோட அப்பாவும் பேச்சுவார்த்தை இல்லாமல் விரோதியாக இருந்தாங்க. அதனால தான் என் தாத்தா போன உடனே அனாதையான நான் நரேந்திர அண்ணனை தேடி போனேன். இவரோட அப்பா போன பிறகு என்னை பார்க்க அண்ணன் வீட்டுக்கு வந்தார். பார்த்தோம், பேசினோம், பகையை மறந்து உறவை தொடரணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எவ்வளோ முயற்சி செஞ்சோம். பூரணியை பார்த்த உடனே மறந்து போன நரேந்திரனோட நினைப்பு அவளை தடுமாற செஞ்சது. நரேந்திரனை போல் அவள் மனசை பாறாங்கல்லாம் மாற்றிக்கிட்டு வாழ முடியாது. ஏன் இப்படி கங்கா உணர்ச்சி வசமாயிடுறா? உதட்ட கடிச்சிக்கிட்டு நின்னவா அப்படியா அப்படின்னு மெதுவாக கேட்டா. என் மருமனை இப்படி கொடுங்க அண்ணி. கண்ணும் மூக்கம் அப்படியே அப்பாவை போலவே இருக்குது. ஆனால் அம்மாவை போல் அமைதியான குணத்தோடு வளரணுங்கிறது தான் என்னோடய ஆசை. பேர் என்ன வச்சுருக்கீங்க? ஆனந்தன்னு கூப்பிட்றோம். அழகான பேர். கேட்கும் போதே மகிழ்ச்சி பொங்குதே. இப்படி வாடா கண்ணா அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே குழந்தைய தூக்கி அணைச்சிக்கிட்டா பூரணி. தன்னோட தோல் பையில் இருந்து 2 ரூபா நாணயத்தை எடுத்து அவனோட உள்ளங்கையில் வச்சு திணிச்சா. எதுக்கு இதெல்லான்னு கங்கா மறுத்தப்போ சிரிச்சா. இந்த அத்தையால் இப்போது இதுதான் பரிசாக தர முடியும். உங்கள் அப்பா பார்த்து வச்ச மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா உனக்கு பட்டுச்சட்டை, தங்கச்சங்கிலி, மோதிரம் இதெல்லாம் என்னால் பரிசாக கொடுத்துருப்பேன். இப்போது அன்பான முத்தம் தான் தர முடியும் சொல்லி அவனோட கன்னத்தில் மாறி மாறி முத்தம் கொடுத்தான். மிரண்டு போய் அழ தொடங்கின ஆனந்தனை கையில் வாங்கின கங்கா சமாதானப்படுத்தி மாரோட அணைச்சிக்கிட்டான். அண்ணி, நானும் என் கணவரும் சிந்தாதிரிப்பேட்டையில் தான் இருக்கிறோம். அட்ரஸ் தந்துட்டு போகிறேன். கட்டாயம் நீங்கள் ஒரு நாள் குழந்தைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரணும். வறட்சியாக சிரிச்சா கங்கா. யார் கண்லேயும் படக்கூடாது சொல்லிட்டு தானே அப்பாவோட நண்பர் மனைவி வீட்டில் தஞ்சம் அடைஞ்சிருக்கேன். நீ கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் வெளியே எங்கேயும் வர முடியாது, மன்னிக்கணும். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் ஒன்று செய்யட்டுமா? என் கணவரோட லீவ் நாளில் நானும் அவரும் உங்களை வந்து பார்த்துட்டு போகிறோம், சரிதானே? நான் இங்கே சிவகாமி அம்மா தயவில் இருக்கிறேன்.
என்னை பார்க்க சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாரோ அடிக்கடி வரக்கூடாதுன்னு ஆரம்பத்துலேயே அவங்க சொல்லியிருக்காங்க. நான் இங்கே எப்படி வந்தேன்னு நீங்கள் கேட்கவே இல்லையா நீ? என் கணவரோட ஆஃபீஸில் வேலை செய்கிறவரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எதிர்பாராமல் உங்களையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சா பூரணி. முதல் தடவை அவளை பார்க்கும்போதே அவளோட கவர்ச்சியான தோற்றத்தை பார்த்து அதிசயிச்சவ கங்கா. கல்யாணம் ஆன உடனே அவளோட கவர்ச்சி கூடுதலான மாதிரி தோணுச்சு அவளுக்கு. மனசுக்கு பிடிச்ச கணவனோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறான்றது அவளோட பிரகாசமான முகமே காட்டி கொடுத்தது. அண்ணி, நீங்கள் வெளியூர் எதுக்கும் போயிடாமல் இங்கே இருந்தது நல்லதாக போச்சு. கங்கா ஒன்றும் புரியாமல் முடித்தான். ஆரம்பத்தில் அண்ணனுக்கு என் மேலே கோபம், சுந்தரம் பெரிய இடத்து பிள்ளை இல்லைன்னு கொஞ்சம் வருத்தம், நான் எனக்கு பிடிச்சவரை தேடிக்கிட்டேன்னு மனஸ்தாபம். அதனால் எங்கள் கல்யாணத்துக்கு அண்ணன் வரல. கொஞ்ச நாள் கழித்து நான் என் கணவரை கூப்பிட்டுட்டு போய் அண்ணனோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட உடனே அண்ணன் மனசு இலகிட்டார். பைத்தியம் எழுந்துரு, எதுக்கு அழறன்னு என்னை சமாதானப்படுத்தினார். எங்களுக்கு கல்யாண பரிசெல்லாம் கொடுத்து விருந்து வச்சு கௌரவிச்சார். கங்கா மௌனமாக நின்றுட்டு இருந்தான். அண்ணன் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டார். இழைச்சி கருத்து போயிருக்காரு. முன்ன போல் கோபம்லாம் பட்டு வேலைக்காரங்கிட்ட கத்துறது இல்லையாம். அவரை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. தாயம்மாலும் தங்க பணம் கூட இருக்காங்க, ஆனால் வீட்டு ஆளுங்க கவனிச்சுக்கிற மாதிரி வராது இல்லையா? கங்கா அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் இருந்தப்போ அண்ணனுக்கு வேலைக்கு சாப்பாடு போட்டு கவனிச்சுக்கிட்டேன். இப்போ தாயம்மா எல்லாத்தையும் டேபிள் மேலே வச்சுட்டு உள்ளே போயிடுவாங்க. அவங்களுக்கு அண்ணனை பார்த்தா எஜமான்னு பயம். உங்களை எப்படியாவது அண்ணங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னு என் மனசில் ரொம்ப நாளாக ஆசை இருந்துகிட்டு இருந்தது. எங்கே போய் தேடுறதுன்னு தவிச்சேன். நீங்கள் இங்கே பக்கத்தில் தான் இருக்கீங்க, ஆனால் உங்கள் மனசில் அண்ணனை ரொம்ப தூரத்தில் வச்சுட்டீங்க. குழந்தை ஆனந்தனோட எதிர்காலத்தை நினச்சி பாருங்கள். அதனால் ஒரு நாள் சொல்லுங்கள், நான் உங்களை கூப்பிட்டுட்டு போகிறேன். குழந்தைய பார்த்துட்டா அண்ணன் விடவே மாட்டார். ஆனந்த உன் அண்ணனோட மகனாக இருந்தால் தானே இந்த பேச்சு, வெறுப்போடு சொன்னான். அண்ணி, நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். உங்கள் அப்பா மேலே இருக்கிற மனஸ்தாபத்தினால உங்ககிட்ட வெறுப்பாக அண்ணன் அப்படி நடந்துக்கிட்டாரு. அது தப்புன்னு நான் சண்டை போட்டனால தான் அண்ணனுக்கு என் மேலே கோபம் வந்தது. ஆனால் என்ன, இப்போ என்கிட்ட முன்ன போல் அன்பாக நடந்துக்கிறாரு. காலந்தான் எல்லாத்தையும் மறக்க வச்சிடும். அண்ணி, நீங்கள் அண்ணனோட சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்றதான் நான் ஆசைப்பட்றேன். வேண்டாம், பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவமானப்படுத்தப்பட்ட இந்த குழந்தை அவளோட வெறுப்புக்கு மறுபடியும் ஆளாக வேணாம். என் மனசு ரொம்பவே புண்ணாயிடுச்சு. இந்த ரணத்தை காலத்தால் கூட மாற்ற முடியாது. நீயும் உன் கணவரும் நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அண்ணி, நீங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கீங்க. இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்தவர் உங்கள் அண்ணன். என் மேலே அழுத்துக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. என்னோடய அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்கள் மனசு மாறினீங்கன்னா எனக்கு ஒரு லெட்ரு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட தோல் பையில் இருந்த நோட்டு புக்கை எடுத்து அதில் ஒரு பக்கத்தை கிழித்து அட்ரஸ் எழுதி அவகிட்ட கொடுத்தான். அதை வாங்கிக்கிட்ட கங்கா அங்கேருந்து கிளம்பும்போது சட்டுன்னு பக்கத்தில் வந்த பூரணி, உங்கள் அட்ரஸும் எனக்கு வேணும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வந்து தொந்தரவு தரமாட்டேன். ஃபோன் நம்பர் கொடுத்தா கூட போதும். எப்போவாவது உங்களை கூப்பிட்டு பேசி மனசு ஆறுதல் அடைவேன். ரொம்பவும் கெஞ்சினான். கொடுக்குறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. நீ உன் அண்ணங்கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் நான் இருக்கிற இடத்த சொல்லக்கூடாதுன்னு உறுதி அளிச்சேன்னா தரேன். அப்படியே செய்கிறேன். நீ உங்களை நான் இங்கே பார்த்ததை பற்றி என் கணவருக்கு கூட நான் சொல்ல மாட்டேன். கோயில் சுவாமி சன்னிதானத்தில் இருந்து நான் கொடுக்குற வாக்கு இது. அதை நான் மீற மாட்டேன். நம்பினா கொடுங்க, இல்லாட்டா வேண்டாம். ஒரு நிமிஷம் யோசித்த கங்கா தான் தங்கியிருந்த இடத்தோட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் அவகிட்ட கொடுத்தான். வீடு திரும்பினவளுக்கு அதுக்கப்புறம் வேலையே ஓடலை. எவ்வளவு கட்டுப்படுத்தியும் நரேந்திரனோட நினைப்பு அவளை அலக்கழிச்சிட்டே இருந்தது. மனசு தத்தளித்த நிலைமையில் தூக்கம் வராமல் மகனை கட்டி பிடிச்சிட்டு படுக்கையில் கிடந்தா கங்கா. ஒரு வருஷம் ஓடிடுச்சு. வேலைக்காரி நீலாமாவோட தனியாக அமைதியாக வாழ்ந்துட்டு இருந்த சிவகாமிக்கு தன்னோட வீட்டில் ஒரு குழந்தை வளர்றதை பற்றி 1000 கவலை. குழந்தையோட அழுகை அவளோட தூக்கத்தை கெடுத்துடுமோன்னு பயந்தான். தவழ்ந்துக்கிட்டே போகிற குழந்தை எல்லா இடத்துலையும் அசுத்தப்படுத்திடுவோன்னு நினச்சி பயந்தான். ஹாலில் ஷோகேஷ்க்கு வச்சுருக்க பொருளெல்லாம் இழுத்து போட்டு உடச்சிடுமோன்னு பயம். அதே நேரம் தனக்கு பெரிய துணையாக வீட்டை நல்லா மேற்பார்வையிட்டு எல்லாத்தையும் அக்கறையோடு பார்த்துக்கிற கங்காவை இழந்துட அவளுக்கு மனசு இல்லை. ஆனால் அவள் எதிர்பார்த்தது போல் எதுவுமே நடக்கலை.
தன்னாலையும் தன்னோட மகனாலையும் சிவகாமி அம்மாளுக்கு துளியும் சிரமம் வரக்கூடாதுன்னு கங்கா ரொம்ப பொறுப்போடு நடந்துக்கிட்டான். வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னே தெரியாத அளவுக்கு சிவகாமி அம்மா தனக்கு கொடுத்த அந்த ரூமை விட்டு தாண்டாத அளவுக்கு பார்த்துக்கிட்டான். குழந்தையோட துணியெல்லாம் துவைச்சி அது அவள் கண்ணில் படாதபடி தோட்டத்து பின்பக்கம் காய வச்சு எடுத்து வச்சா. குழந்தை அழுதா சிவகாமி காதில் படாத தூரத்தில் தூக்கிட்டு போய் சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சான். அவளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் சாமர்த்தியமாக தான் நடந்துக்கிட்டான். ஆனாலும் சிவகாமிக்கு அவளே அறியாமல் ஆனந்தம் மேலே ஒரு பிடிப்பு ஏற்பட்டது உண்மை. வராந்து அவளை தாழ்ந்துக்கிட்டு இருக்க குழந்தையோட கள்ளங்கபடம் இல்லாத அந்த முகத்தை பார்த்து அவள் மனசு கனிஞ்சு போனான். அரிசி பல்லு தெரிய முகத்தை ஆட்டிக்கிட்டு கையை கொட்டி சிரிக்கிற அந்த அழகை பார்த்து ரொம்பவும் மகிழ்ந்தான். அத்தைன்னு தன்னை பார்த்து கொஞ்சம் அந்த குழந்தையோட மழையை கேட்டு மனம் கரைஞ்சி போனான். கங்கா, எங்கே ஆனந்த? அவனை கொண்டு வா. அவனை தனியாக அறையில் விட்டுட்டு நீ வாட்டுக்கு வாசப்பக்கம் வந்து வேலையை பார்க்காத அப்படின்னு சொல்லி ஆனந்தனை தான் மடியில் வாங்கி வச்சுக்கிற அளவுக்கு ரொம்பவே மாறி இருந்தான். அந்த குழந்தையோட வரவால் வெறுமையாக இருந்த அவளோட வாழ்க்கையிலையும் ஒளி வீச தொடங்கினதை சிவகாமி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருந்தான். நமக்கு என்ன, அவள் குழந்த, அவள் பாடு அப்படின்னு இல்லாமல் ஆனந்தனுக்கு சோறு ஊட்டினியா? அவன் ஏன் அழுதா? உடம்புக்கு ஒன்றுமில்லையே அப்படின்னு கேட்க தொடங்கியிருந்தான். மறுநாள் ஆனந்தனோட பிறந்த நாள். தன்னோட கையில் இருந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி புது ட்ரெஸ் ஒன்று வாங்கியிருந்தா கங்கா. சிவகாமி அம்மாகிட்ட சொல்லிவிட்டு பிறந்த நாள் அன்னைக்கு காலையில் குழந்தைய எடுத்துக்கிட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வர விரும்பினான். நாளைக்கு ஆனந்தனோட பிறந்த நாளா? அட, ஒரு வருஷம் ஓடி போனதே தெரியலையே. இந்தா, குழந்தைக்கு விளையாட ஒரு பந்து வாங்கி தந்துடு அப்படின்னு வேலைக்காரி நீலாம்பா சந்தோஷத்தோட தான் புடவை தலைப்பு முடிச்சிலேருந்து சில்லறையை கொஞ்சம் எடுத்து கொடுத்தா. குழந்தையோட கன்னத்தை தொட்டு தன் கன்னத்தோட திருஷ்டி சொடுக்கினான். என்ன ஆனந்தனுக்கு ஒரு வயசாக போதா? நேற்றுக்கு தான் பிறந்தா போல இருக்குது. காலம் எப்படி ஓடுது பார்த்தியா அப்படின்னு சிரித்தபடியே சிவகாமி உள்ளே எழுந்து போய் பீரோவை திறந்தான். இந்த அத்தையோட பரிசுன்னு 100 ரூபாய்க்கு நல்லதாக ஒரு சட்டை பேண்ட் எடுத்து போடு. அதோட இந்த 25 ரூபாய்க்கு ஒரு கேக்கு வாங்கிட்டு வான்னு பணத்தை அவகிட்ட நீட்டினான். கங்காவுக்கு வெக்கமாக இருந்தது. சிட்டிலேயே பிரபலமான தொழிலதிபராக இருக்கிறான் நரேந்திரன். அவனோட மகனோட பிறந்த நாளை கொண்டாட இப்படி பிச்சை எடுத்தா செய்யணும்? என்ன ஒரு துர்பாக்கியம். அவள் கண்ணு கலங்கினதை சமாளிச்சுக்கிட்டு, நன்றிம்மா, நாளை காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன். இங்கே பக்கத்துலேயே ஒரு பஜார் கட்டியிருக்காங்களே, அதுலேயே நீ சட்டையும் கேக்கும் வாங்கிட்டு வந்துடு. டவுனுக்கெலாம் போய் அலைய வேண்டாம். சட்டை வாங்கிட்டு வரேன், ஆனால் கேக்கு எதுக்கு? காலையில் சமையல் செய்யும்போது கொஞ்சம் பாயசமும் வடையும் செய்கிறதுக்கு நீலாம்மாளுக்கு சொல்லிடுறேன். சாயந்தரம் புது சட்டையெல்லாம் போட்டு கேக்கு வெட்டி நமக்குள்ளே ஒரு சின்ன பார்ட்டி. அவன் மட்டும் அவங்க அப்பாவோட இருந்திருந்தா அவனோட பிறந்த நாள் எவ்வளோ அமர்க்கலப்படும். நம்ம வரைக்கும் ஏதாவது வேடிக்கையாக செய்யாமல் இருக்க முடியுமா சொல்லு சொல்லிட்டு சிரிச்சா சிவகாமி. நரேந்திரனோட பங்களாவில் பெரிய ஹாலில் நல்ல தோரணெல்லாம் கட்டி பக்கத்து வீட்டு குழந்தைங்களோட கூட்டம் நிரம்பி வழிய பெரிய டேபிள் மேலே பெரிய கேக்கு முன்னாடி தன்னோட குழந்தை அப்பாவோட அணைப்பில் நிற்கிற போல் கற்பனையில் அவள் ஒரு நிமிஷம் தன்னையே மறந்து போனான். திடுக்கிட்டு முழிச்சவ அந்த கற்பனையை உதறிட்டு, மிக்க நன்றிம்மா, உங்கள் விருப்பம் போலவே செஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்தா. மறுநாள் காலையில் அவளுக்கு நிற்கிறதுக்கே நேரம் இருக்கல. விடியறதுக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சுட்டு பூஜை ரூமெல்லாம் சுத்தம் பண்ணி விளக்கேற்றிட்டு நீலாம்பாளுக்கு உதவியாக சமையல் அறையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் மகனை குளிக்க வச்சு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு பிளாஸ்டிக் கூடையோட கோயிலுக்கு கிளம்புனான். அர்ச்சனையை முடிச்சுட்டு அங்கேருந்து அந்த புதுசாக தொடங்கியிருக்க பஜாரை நோக்கி நடந்தான். காலையில் நேரமாக இருந்தனால அவ்வளவு கூட்டம் இல்லை. சிவகாமி அம்மா சொன்ன மாதிரி 100 ரூபாய்க்குள்ளே ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் எடுத்தான். பக்கத்தில் இருந்த பேக்கரிக்குள்ளே போய் கேக் ஒன்று வாங்கி பிளாஸ்டிக் கூடைக்குள்ளே வச்சுக்கிட்டா. ஒரு பொம்மை கடையில் மகனுக்கு நீலாம்பா பரிசாக ஒரு பந்தை வாங்கி அவன் கையில் கொடுத்தான். ஆனந்த அம்மாவோட இடுப்பில் இருப்பு கொள்ளாமல் நெளிஞ்சான். அவனை கீழே இறக்கி விட்டுட்டு கடைக்காருக்கு பணத்தை கொடுக்க பர்ஸை திறந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அவர் கொடுத்த சில்லறையை வாங்கி போட்டுக்கிட்டு திரும்பினவா திடுக்கிட்டு போனான். கால் முளைச்சிட்ட ஆனந்த எங்கேயோ மாயமாயிட்டான். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் குழந்தைய காணலை. உடம்பு முழுக்க வேர்த்து கொட்ட நெஞ்சம் பதைக்க அவள் பிளாஸ்டிக் கூடையை தூக்கிட்டு 4 பக்கமும் சுற்றி வந்தான். குழந்தைய காணலை. ஒவ்வொரு கடையாக எட்டி பார்த்தவா
இங்கே ஒரு குழந்தை ஓடி வந்தானான்னு கேட்டுகிட்டே வந்தான். அங்கே எங்கேயுமே அவனை காணலை. இது என்ன சோதனை கடவுளே, எனக்கு இருந்த சொத்து எல்லாம் ஆனந்த ஒருத்தந்தான், அவனையும் பறிச்சுக்கிட்டியே அப்படின்னு அழ முடியாமல் துக்கம் நெஞ்சை அடைக்க அவள் கார் பார்க் பண்ண இடத்தெல்லாம் சுற்றி வந்தாள். அந்த இடத்த தாண்டினா மெயின் ரோடு வந்துடும். அதுக்கப்புறம் போக்குவரத்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிற காலையில் நேரம். அதுக்கு மேலே அவளால் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல. ஐயோ, நான் என்ன செய்வேன் விநாயகப் பெருமானே, உன்னை இப்போ தானே வேண்டிக்கிட்டு கடை பக்கம் வந்தேன், இப்படி ஒரு வேடிக்கையை நீ காட்டணுமா கடவுளேன்னு வேண்டிக்கிட்டு அவள் கார் பார்க் பண்ண இடத்துக்கிட்ட அங்கேயும் இங்கேயும் ஓடி தேடிக்கிட்டு இருந்தாள். விடிய காலையிலேயே வீட்டை விட்டு கிளம்பியிருந்தான் நரேந்திரன். பூந்தமல்லி ஐரோட்டில் ஒரு பழைய பங்களாவை விலைக்கு வாங்கி அதை இடிச்சிட்டு அங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணுன்றது அவனோட ஆசை. சமீப காலமாக அவனோட உற்சாகம்லாம் ஒடுங்கி இருந்தது. கங்கா தன்னை சட்டை பண்ணாமல் மறைஞ்சு போயிட்டான்ற விஷயம் அவனோட அகங்காரத்துக்கு ஒரு பெருத்த அடியாக இருந்தது. காணாமல் போயிட்ட அந்த விவரத்தை பத்திரிக்கையில் போட்டோ இல்லைன்னா டிவியில் போட்டோ போலீஸ்க்கு தெரியப்படுத்தியோ அவன் கண்டுபிடிச்சிருக்கலாம். அது ஒரு கௌரவ பிரச்சனையாக இருந்தது அவனுக்கு. தன்னோட பிஏ மூலமாக மெதுவாக தேடி பார்த்து தானே கண்டுபிடிச்சிடலான்னு நினச்ச அவனோட முயற்சி தோல்வியில் முடிஞ்சிருந்தது. ஒருவேளை வெளியூர் எங்கேயாவது போய் தற்கொலை செஞ்சிட்டாலோ அப்படின்னு அவனுக்கு பலவித கலவரம் அவனை ஆட்டி படைச்சிட்டு இருந்தது. எதை தின்னா பித்தம் அடங்குன்ற நிலைமையில் அவன் மனசை வருத்தின கவலையெல்லாம் மறக்க தன்னோட தொழிலில் ரொம்ப தீவிரமாக இறங்கியிருந்தான். நாள் முழுக்க அலைஞ்சி திரிஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். புதுசாக கட்டப்பட்டிருந்த அந்த பசாரை பார்த்துக்கிட்டே வந்தவனுக்கு அதிர்ச்சி. ஒரு நிமிஷம் மட்டும் அவன் எச்சரிக்கையாக இல்லைன்னா அந்த பந்தை கையில் பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே தத்தி தத்தி வந்துக்கிட்டு இருந்த அந்த குழந்தை மேலே மோதி இருப்பான். காரை பட்டுன்னு நிறுத்திட்டு அந்த குழந்தைய வாரி நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டான். அவனோட மார்பு வேகமாக துடிச்சுது. அவனும் அறியாமல் அந்த குழந்தையோட கன்னத்தில் அழுத்தி முத்தம் கொடுத்தான். எங்கேயோ பார்த்தது போல் இருந்த அந்த குழந்தைய ஆச்சரியத்தோடு கவனித்தான். என்ன சார், யார் இப்படி குழந்தைய ரோட்டில் தனியாக விட்டது? இந்த பொம்பளைங்களுக்கு புத்தியே கிடையாது. கடைக்குள்ளே பூந்துட்டா குழந்த, புருஷன், வீடு எல்லா நினைப்பும் மறந்து போயிடும். நல்ல வேலை சார், நீங்கள் பிரேக்கை போட்டிருக்காட்டி இந்நேரம் சட்னியாக இருக்கும். அழகான குழந்த, இதுக்கு விபத்து ஏற்பட்டிருந்தால் ஆயுசுக்கும் மறக்க முடியாத கொடுமை. இப்படி பலரும் பலவிதமாக பேசிக்கிட்டு அவனை சூழ்ந்துக்கிட்டாங்க. இதோட அம்மா யாருன்னு பார்த்து கொடுத்துட்டு வரேன் நகருங்கன்னு குழந்தைய தன்னோட காரில் வச்சுட்டு கார் பார்க்கிங்கில் காரை நிறுத்திட்டு குழந்தையோட வண்டியை விட்டு இறங்கி நின்னான். படகு போல் நின்றுட்டு இருந்த கார் பக்கத்தில் உயரமாக நின்றுட்டு இருந்தவன் முதுகு பின்னாடி இருந்து எட்டி பார்த்த தான் மகனை பார்த்த கங்கா வேகமாக ஓடினான். ஏம்மா இந்த குழந்த அப்படின்னு ஆரம்பித்தவன் வாயில் வார்த்தைங்க வரைஞ்சி போயிடுச்சு. கணவனோட அணைப்பில் இருந்த தான் மகனை வாங்க கையை நீட்டிய கங்கா அதிர்ச்சியில் அப்படியே செயலிழந்து போனான். நேரம் நகராமல் அவங்களோட நின்றுட்டது போல் பிரமிப்பில் 2 பேரும் ஒருத்தர் ஆச்சரியத்தோடு பார்த்தபடி நின்னாங்க. அவளை பார்த்த உடனே நரேந்திரன் கையில் இருந்த ஆனந்தன் அழ ஆரம்பிச்சிட்டான். ஏம்மா, குழந்தைய வாங்கி சமாதானப்படுத்தாமல் அப்படியே நிற்கிறியே, சித்த ஏமாந்துருந்தா அது கதி என்ன ஆயிருக்கும்? நல்ல பொண்ணு நீ அப்படின்னு பக்கத்தில் இருந்த பெரியவர் அதட்டினார். குழந்தைய வாங்கிறதுக்காக கையை நீட்டும்போது எதேச்சியாக நரேந்திரன் கை மேலே அவள் கை பட்ட உடனே பட்டுன்னு தள்ளி நகர்ந்தா கங்கா. காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அக்னியை சுற்றி வரும்போது இருந்த இன்ப உணர்வு இப்போது அதே கை பட்ட உடனே நெருப்பாக உடம்ப சுட்டது உணர்ந்தான். தாயும் செய்யும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்றதை பார்த்த கும்பல் அங்கேருந்து கலைஞ்சு போனாங்க. பக்கத்தில் யாரும் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்ட நரேந்திரன் வேகமாக அவகிட்ட நெருங்கி குழந்தை கன்னத்தில் வடிஞ்சிட்டு இருந்த கண்ணீரை தன் கைக்கொட்டையால் தொடச்சான். குழந்தை சினிங்கிக்கிட்டு முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிட்டான். நல்ல வேளை நான் எச்சரிக்கையாக இருந்தேன், இல்லாட்டா என் மகனை நானே காயப்படுத்தியிருப்பேன் அப்படின்னு மெதுவாக சொன்னான். உங்கள் மகனா? யார் சொன்னது அப்படின்னு கோவத்தோடு கேட்டவா நெருப்பாக எரிஞ்ச கண்ணாலேயே அவனை வெறிச்சாங்க. நடந்து முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் நினச்சி நீ என் மேலே வெறுப்படையக்கூடாது கங்கா. நான் என் தப்பெல்லாம் உணர்ந்து வருந்தாத நாளே இல்லை. நீ இங்கே தான் இருக்கேன்னு தெரியாமல் நான் எங்கெங்கோ தேடி அலைஞ்சிருக்கேன். என் குழந்தையோட உன்னை பார்க்கும்போது நான் அடையிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இதை நான் நம்புவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இவன் என் குழந்தை இல்லைன்னு சொன்ன அப்போவே என்னையும் இவனையும் நீங்கள் கொன்னுட்டீங்க. இப்போது வண்டியை ஏற்றி இவனை கொன்று அந்த வேதனையில் என்னை சாகடிக்க பார்த்தீங்க. நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தில் 2 பேரும் பொழைச்சோம். இவனை தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்ததுக்கு நன்றி.
படபடன்னு சொல்லிட்டு அவள் வேகமாக திரும்பி ரோட்டில் நடக்க ஆரம்பித்தாள். அவள் கொஞ்ச தூரம் நடக்கிறதுக்குள்ளே நரேந்திரனோட படகுக்காரு அவள் பக்கத்தில் பிரேக் போட்டு நின்றுது. வண்டியில் ஏறிக்கோ, அவனை வெயிலில் தூக்கிட்டு ஏன் நடக்கிற? 10 மாதம் அவனை நான் வயிற்றில் சுமந்தேன், இப்போது இடுப்பில் சுமக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் எனக்கு ஒரு பாரம் இல்லை. திடீர்னு எங்கள் மேலே என்ன உங்களுக்கு பாசம்? வேண்டான்னு எங்களை ஒதுக்கிட்டு இப்போ வழியை வந்து ஏன் இந்த உபச்சாரம்? கங்கா, நடந்ததை மறந்துடுவோம், வண்டியில் ஏறிக்கோ, விவரமாக பேசலாம். பேசுகிறதுக்கு நமக்குள்ளே இனிமேல் எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு வழியில் நின்று வம்பு பண்ணாதீங்க. உங்களை விட்டு ஒதுங்கி இருந்தாலும் நான் மான மரியாதையோடு வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த பக்கத்து மனுஷங்கள்லாம் என் மேலே மதிப்பு வச்சுருக்காங்க. ஒரு படகுக்காரங்கிட்ட நான் நின்று பேசுகிறத பார்த்தா யாராவது என்னை தப்பாக நினைப்பாங்க. ஏன்னா இந்த ஏழை பொண்ணுக்கு இப்படி ஒரு பணக்கார கணவன் இருப்பான்னு அவங்களால நம்ப முடியாது. துக்கம் தொண்டையை அடைக்க வார்த்தை தடுமாற பேசிட்டு அவள் வேகமாக நடந்தாள். அவளை பின்தொடர்ந்து அவள் வேதனையை அதிகரிக்க செய்ய மனசு இல்லாமல் பிரமிச்சு போய் ஒரு ஓரத்தில் காரை நிறுத்திட்டு அவள் போன திக்கையே பார்த்துட்டு உக்காந்துருந்தான் நரேந்திரன். நரேந்திரனை திரும்பி பார்க்காம தான் புடவை தலைப்பை எடுத்து குழந்தை தலை மேலே வெயில் படாமல் இருக்க போத்திட்டு மடமடன்னு வேகமாக நடந்தா கங்கா. அவனோட பணம் பதவி அத்தனையும் அவளோட அலட்சியத்துக்கு முன்னாடி தூள் தூளாகி தூசிக்கும் கீழே மட்டமாகி போனது போல் அதிர்ச்சி அவனுக்கு. கோபத்தோட வெடுக்குன்னு பேசிட்டு போகிறவளை பின்தொடர்ந்தா விபரீதம் ஏதாவது ஏற்படலான்னு நினச்சி அவன் காரை திருப்பிட்டு வீட்டை நோக்கி போனான். 2 நாள் கழித்து பூரணிக்கிட்ட பக்கத்து வீட்டு சின்ன பொண்ணு உங்களை ஃபோனில் உங்கள் அண்ணன் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தா. காலையில் நரேந்திரன் அவளை எதுக்கு கூப்பிடணும் அவசரமாக? ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்த கணவன்கிட்ட சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டுக்கு போனான். உன் கணவர் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் 10 மணிக்கு நான் கார் அனுப்பி வைக்கிறேன், நீ உடனடியாக புறப்பட்டு வா. உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது, அதனால தான் சுந்தரத்தை கூட வரும்படி நான் சொல்லலை அப்படின்னா நரேந்திரன். முக்கிய விஷயமா என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டே வீட்டுக்கு வந்தா பூரணி. அண்ணன் ஃபோன் செஞ்சார், அவசரமாக அவர் வீட்டுக்கு வரணுமா. போயிட்டு வா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த வீட்டை நிர்வாகம் செஞ்சவன். ஏதாவது ரூம் சாவியை உங்கள் அண்ணன் தொலைச்சிருப்பார், இல்லைன்னா ஆஃபீஸ் ஃபைல் ஏதாவது எங்கே வச்சேன்னு தெரியாமல் தேடிட்டு இருந்திருப்பார். அதை கேட்குறதுக்காக உன்னை கூப்பிட்ருப்பாரு. தாராளமாக போயிட்டு வான்னு சிரித்தபடி சொன்னான் அவன். நீங்கள் சொல்கிறபடி தான் இருக்கும், அண்ணனுக்கும் கொஞ்சம் ஞாபகம் மறதி இருக்குது அப்படின்னு சிரித்தா பூரணி. நரேந்திரன் சொன்ன நேரத்தில் காரை அனுப்பி வைக்க பூரணியும் அதில் ஏறி வீட்டுக்கு வந்தவளுக்கு திம்மை அவளை பார்த்து சந்தோஷமான வரவேற்பு கொடுத்தது. கைவேலையை போட்டுட்டு சமையல் அறையிலேருந்து தாயமாக வேகமாக ஓடி வந்தான். பின்பக்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்த தங்கப்பை முண்டாசை அவுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு வேகமாக உள்ளே வந்தான். 2 பேரும் ரொம்ப பதட்டமாக பேசினாங்க. அம்மா, நீங்கள் வந்தது நல்லதாக போச்சு. 2 நாளாக ஐயா ஆஃபீஸ்க்கு கூட போகலை. மாடி ரூம்லேயும் தோட்டத்துலேயும் அங்கேயும் இங்கேயும் பித்து பிடிச்சவர் போல் அலைஞ்சிட்ருக்காரு. அவருக்கு வியாபாரத்தில் ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியல. சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல. எங்களுக்கு பயமாக இருக்குமா. எங்களுக்கும் அதனால் ராத்தூக்கமே இல்லை. மூச்சு விடாமல் 2 பேரும் பேசினாங்க. கவலைப்படாதீங்க, ஐயாவை நான் போய் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மடமடன்னு மாடி படிக்கிட்டு ஏறி மேலே போனான். மாடி மேலே இருந்த ஹாலில் சோஃபாவில் சாஞ்சு உக்காந்துட்டு இருந்த நரேந்திரனை பார்த்த பூரணி திடுக்கிட்டு போனான். 1 மாதம் ஓயாமல் அடித்த காய்ச்சலில் இருந்த மாதிரி அவன் முகம் சோர்ந்து இருந்தது. சேவ் பண்ணாத தாடி, கசங்கி போன ட்ரெஸ்ஸு, தாறுமாறாக நெத்தி மேலே புரண்ட கிராப்பு முடி. அண்ணனுக்கு என்ன ஆச்சு? அவள் கவலையோட வேகமாக பக்கத்தில் இருந்த. வாம்மா உக்கார் பூரணி அப்படின்னு சொன்னவன் குரலில் சோகம் ஒலிச்சது. உடம்புக்கு என்ன ஆச்சுன்னா, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவள் எதிர இருந்த சோஃபாவில் உக்காந்தான். உடம்பு நல்லா கல் மாதிரி தான் இருக்குது, மனசு தான் நொறுங்கி போச்சு அப்படின்னு பரிதாபமாக சிரித்தான் நரேந்திரன். வியாபாரத்தில் ஏதாவது பிரச்சனையாண்ணா? அதுக்கெல்லாம் நான் அசந்து போகிறவன் இல்லை. அந்த நிலையெல்லாம் நான் தாண்டிட்டேன். வேறு என்ன பிரச்சனைனா என்கிட்ட விவரமாக சொல்லுங்கள். உங்களை இப்படி பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு வேதனையாக இருக்குது. சொல்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு அனுப்புனேன். 2 நாளைக்கு முன்னாடி பூந்தமல்லியில் ஒரு இடத்த பார்க்குறதுக்காக காரை ஓட்டிகிட்டு போனப்போ தத்தி தத்தி வந்துட்டு இருந்த ஒரு குழந்த மேலே காரை மோதி ஐயோ அடி ஏதாவது ஏற்பட்டுடுச்சா? காயம் என் மனசில் தான் ஏற்பட்டுடுச்சு. சட்டுன்னு பிரேக் போட்டு முன்ன பின்ன தெரியாத அந்த குழந்தைய அள்ளி அணைச்சிக்கிட்டேன். என் உடம்பெல்லாம் பதறி போச்சு. அவங்க அம்மா கிட்ட சேர்த்துட்டிங்களா இல்லையா? குழந்தைய தேடிக்கிட்டு வந்த அம்மாவை பார்த்தப்போ தான் நான் அப்படியே திகச்சு போனேன்.
அவன் என் குழந்தைன்னு தெரிஞ்சப்போ பூரணி என் மனசு பட்ட பாடு நரேந்திரன் பேச முடியாமல் தடுமாறினான். அண்ணியை நீங்கள் பூந்தமல்லியிலையா பார்த்தீங்க? இந்த ஊர்லேயே இப்படி ஒரு பக்கம் 1.5 வருஷமாக என் கண்ணில் படாமல் ஒளிஞ்சிட்ருக்காளே கங்கா, அதை என்னால் நம்ப முடியல. பூரணி ஏற்கனவே கங்காவை தான் பார்த்த விஷயத்த அவங்கிட்ட சொல்லலை. நீங்கள் அண்ணியை மறந்துட்டெல்லாம் இருக்கீங்கன்னு நினச்சேன். கங்காவை மறக்கிறதா? அவள் என் உயிரோடையும் உணர்வோடையும் கலந்து விட்டவளாச்சே, எப்படி மறப்பேன்? பூரணி, நீ நம்ப மாட்டேன், ஆனால் உண்மை இது. அவளை நான் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நேசிக்கிறேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நேசிப்பேன். என்னால் இதை நம்பவே முடியலண்ணா. உயிருக்கு உயிராக நேசித்தவளையா இப்படி ஒதுக்கி வச்சு தண்டிச்சிங்க? மற்றவங்கள பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நான் உயிராக நேசிக்கிற என் மனைவி தன்னோட அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு என்னை ஏமாற்றிட்டாள்னு நினச்சி ஆத்திரத்தை அடக்க முடியாமல் நான் ஒரு பெரிய அரக்கனாயிட்டேன். உண்மை இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் மனைவின்னு ஆனதுக்கப்புறம் அவளுக்கு புகுந்த வீடு தானே பெருசு. அப்பாவுக்கு பறிஞ்சிக்கிட்டு தப்பு காரியம் செஞ்சுருக்க மாட்டான்னு என் மனசு இப்போ உறுதியாக நம்ப தொடங்கிடுச்சு. ஆமாம் அண்ணா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆன உடனே புகுந்த வீடு தானே சொர்க்கம். கணவன் தான் அவளுக்கு சகலமும். அண்ணியும் அப்படி தான் அவங்கள பற்றி உயர்வாக நினச்சிருப்பாங்க. நீங்கள் தான் தப்பாக நினச்சி அவங்கள அக்கிரமமாக தண்டிச்சிட்டிங்க. ரத்னசாமியை தண்டிக்கணும்னா அவர் மகளை அவமானப்படுத்தினா தான் மனுஷன் வழிக்கு வருவான்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டுட்டேன். என்னையே நான் சித்திரவதை செஞ்சுக்கிட்டேங்கிறத அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணியை 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நேருக்கு நேராக பார்த்ததுக்கப்புறம் இப்படி ஒரு மனமாற்றம் ஏற்பட்டதான்னா? இல்லை, கொஞ்ச நாளாக எனக்குள்ளே கங்காவை பற்றி ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கு. அவளை பார்க்கணும், நான் செஞ்ச தப்புக்கு அவளை என் கூட சந்தோஷமாக வச்சுக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கேன். உங்ககிட்ட சொல்லிக்கிறதுல எனக்கு வெக்கம் இல்லை. திடீர்னு பார்த்த அந்த குழந்த என் மகன்னு தெரிஞ்சப்போ என் உடம்புல இருக்க ஒவ்வொரு அணுவும் பாசத்தில் துடியாக துடிச்சுது. என் நாடி நரம்பெல்லாம் அப்படியே அன்பில் கரைஞ்சி போச்சு. என் ஆணமும் பொடியாக போய் நான் வெறும் தக்கையாகி போன மாதிரி அசந்து போயிட்டேன். பேச திராணி இல்லாமல் தடுமாறிட்டேன். புராண காலத்து துஷ்யந்த கதையாக போயிடுச்சேன்னா அப்படி தான் வச்சுக்கேன். அந்த சகுந்தலை தன் கணவனை மன்னித்து ஏற்றுக்கிட்டான். அண்ணி கங்கா இந்த காலத்து பொண்ணு. தனக்கு இழைக்கப்பட்ட அவமானத்தை எதிர்த்து போராடுறாங்க. நம்ம குழந்தைன்னு நான் சொன்னதும் அவளுக்கு எவ்வளோ கோவம் வந்தது தெரியுமா? அப்போ நீங்கள் அந்த குழந்த உங்களோடது இல்லைன்னு அவமானப்படுத்திட்டீங்க. இப்போ சொந்தம் கொண்டாடுறீங்க. அதை அண்ணியால் ஏற்றுக்க முடியல. குழந்த புது மனுஷன்னு என்னை பார்த்து அழுதுடுச்சு. முத்து முத்தாக எவ்வளோ கண்ணீர்னு நான் என் கைக்குட்டையால் தொடச்சேன். கங்கா என்ன சொன்னா தெரியுமா? இந்த பிள்ளையோட அம்மா கண்ணிலேருந்து வழிஞ்ச கண்ணீர் முத்து எத்தனைன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுங்களை கோத்தா உங்கள் பங்களா வாசல் முழுசும் தோரணை கட்டிடலாம். உங்கள் கைக்குட்டையால் தொடச்சிட முடியாத அளவு கண்ணீர் அப்படின்னு வெடுக்குன்னு பேசிட்டு குழந்தைய எடுத்துக்கிட்டு போயிட்டா. நான் பின்தொடர்ந்து போகலை. அவள் போன ஒரு சந்தை வச்சு என் பிஏவை அனுப்பி அவளோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன். அண்ணி ரொம்பவே மனசு வெறுத்து போயிருக்காங்கன்னு புரியுது. சீரும் சிறப்புமாக வாழ வேண்டிய என் பிள்ளை ஒரு ஏழையோட குழந்தையா ஒரு வேலைக்காரி மகனாக வளரான்னு தெரிஞ்சப்போ என் மனசு படுற வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. தங்கமும் வைரமும் போட்டுட்டு வாழ வேண்டிய கங்கா நூல் சேலையும் கையில் கண்ணாடி வலையிலும் கழுத்தில் தாலிச்சாடுமா வறுமை குளத்தில் நின்னதை பார்த்து நான் அதிர்ந்து போயிட்டேன். அண்ணா, நீங்கள் இப்படி கண் கலங்கலாமா? முகத்தை கழுவிக்கிட்டு தலையெல்லாம் வாரிட்டு வாங்க. நம்ம 2 பேரும் காஃபி டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். பெரிய யுத்தத்தப்போ தோல்வி ஏற்படும் போது வீரத்தின் விளக்காக விளங்குற சேனாதிபதியே கண்ணு கலங்கி அழுதுறான். வாழ்க்கையில் ஏற்படுற இந்த தோல்வியில் சாதாரண மனுஷனான நான் மட்டும் அதுக்கு விதி விளக்கா அப்படின்னு கண்ணை தொடச்சிக்கிட்டு எழுந்தான். பூரணி, நீ தான் இந்த சிக்கலை எப்படியாவது தீர்த்து வைக்கணும் அப்படின்னு குழஞ்சான். சிவகாமி அம்மா அன்னைக்கு காலையில் காஃபி டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் வழக்கம் போல் பேப்பரை வச்சுட்டு வராந்தால உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. கங்கா செஞ்சிருந்த வெங்காய சாம்பாரோட வாசனை இன்னும் கையில் மணத்துட்டு இருந்தது. ஒரு இட்லி கூட சாப்பிட்டனால அவளுக்கு மூச்சு முட்டுச்சு. மத்தியானம் சாப்பாட்டில் ஒரு பிடி குறைச்சிக்கணும்னு நினச்சிக்கிட்டு பேப்பரை விரித்து படிக்க ஆரம்பித்தான். காலையில் எழுந்த உடனே பேப்பரை படிக்கிற பழக்கம் கிடையாது. பத்திரிக்கையை புரட்டின உடனே ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 பேராவது அங்கே இங்கே செத்துட்ட விவரம் தான் இருக்கும். லாரி மோதி பையன் சாவு, கிணத்துல விழுந்து கிழவர் மண்டை போட்டார், குடிசையில் நெருப்பு பற்றி தாயும் செய்யும் இறந்துட்டாங்க, வெள்ளத்தில் தடம் புரண்ட தண்டவாள விபத்தில் 30 பேருக்கு காயம்,
இந்த மாதிரி தான் நிறைய துயர செய்தியாக இருக்கும். வயிறு நிரம்பின பிறகு தான் அவளால் சோக செய்தியெல்லாம் படிக்கிறதுக்கு தெம்பு இருந்தது. பேப்பரை படிச்சுட்டு நிமிர்ந்து பார்த்தவ கேட்டை திறந்துக்கிட்டு ஒரு இளம் வயசு பொண்ணு வரதை பார்த்தா. கஞ்சி போட்ட வாயில் சேலையில் தோளில் ஒரு பையோட அந்த பொண்ணு வேகமாக சிவகாமியை பார்த்து வந்துக்கிட்டு இருந்தான். பார்த்தா படித்தவ மாதிரி இருக்கா. சிவகாமியை தேடிக்கிட்டு எதுக்கு வரணும்? ஏதாவது சங்கத்துக்கு நிதி திரட்ட வந்திருக்காளோ? எத்தனை சர்க்கரையாக பேசினாலும் சரி, கண்டிப்பாக இருக்கணும். மாதத்துக்கு 2 பேராவது இப்படி கிளம்பி வந்துடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே கிடையாதா? இப்படி நினச்சிக்கிட்டே சிவகாமி தலையை நிமிர்ந்து பார்த்தா. சிவகாமி எதிர வந்து நின்னவா, நீங்கள் தான் திருமதி சிவகாமி அம்மான்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னத்துக்கு என்னை பார்க்க வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சிவகாமி ரொம்ப எச்சரிக்கையாக மெதுவாக கேட்டேன். என் பேர் பூரணி. இங்கே உங்களோட தங்கியிருக்க கங்காவுக்கு ஒரு வழியில் நான் உறவுக்காரி. அவங்கள கொஞ்சம் பார்த்து பேச வந்திருக்கேன். நீங்கள் உத்தரவு கொடுத்தீங்கன்னா சொல்லிட்டு நிறுத்தினான். அப்பாடான்னு நிம்மதி பெருமிச்சு வந்தது சிவகாமிக்கு. அப்படியா, நிற்க வச்சு பேசுகிறேனேண்ணா? அடப்பாமே, உட்கார, உனக்கு ஒரு சேர் கொண்டு வரேன்னு எழுந்தா. வேண்டாம்மா, நீங்கள் பெரியவங்க, நான் நின்றுக்கிட்டு பேசுகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் கங்காவை கொஞ்சம் கூப்பிட்றீங்களா அப்படின்னு குறைவாக கேட்டான். தன்னோட பேரை அடிப்படவே குழந்தைய இடுப்பில் தூக்கிக்கிட்டு வேகமாக வந்து எட்டி பார்த்தா கங்கா. பூரணியா, என்னை தேடிக்கிட்டா வந்திருக்கேன் அப்படின்னு ஆச்சரியத்தோடு சிரிச்சான். உன்னோட பேசணுமா, உள்ளே கூட்டிகிட்டு போய் உன் ரூமில் வச்சு பேசுமா, தாகத்துக்கு ஏதாச்சும் கொடு அப்படின்னு சிவகாமி சொன்னான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கங்காவை பார்த்து பேச அனுமதி தந்தீங்களே அதுவே போதும். சிரிச்சுக்கிட்டே வேகமாக கங்காவை பின்தொடர்ந்து போனான் பூரணி. வீட்டோட பின்பக்கம் இருந்த அவளோட ரூமில் சேரில் உட்கார வச்சுட்டு இவ கட்டிலில் உட்காந்தா. அவளோட நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிட்டது. பூரணி அங்கே எதுக்காக வந்திருக்கான்னு அவளால் ஊகிக்கவா முடியாது. அண்ணி, நான் உங்களுக்கு வாக்கு தந்த மாதிரியே நான் இங்கே வர முயற்சிக்கல. உங்களை சந்தித்ததை பற்றியோ நீங்கள் இருக்கிற இடத்த பற்றியோ நான் யார்கிட்டையும் சொல்லலை. ஆனால் அண்ணன் தன் மகனை எதிர்பாராத விதமாக சந்திக்கணும்னு நேரம் வந்துடுச்சு. இப்போ அவர் சார்பில் நான் தூந்து வந்திருக்கேன். தூதர்களை மரியாதையாக நடத்தணும்னு சொல்லுவாங்க. அதனால் உன்னை நான் கோச்சிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். கோவத்தோடு சிரிச்சுக்கிட்டே சொன்னா கங்கா. உங்களை பார்த்ததுலேருந்து அண்ணன் சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் ரொம்ப துக்கத்தில் மூழ்கி போய் வீட்டிலையே இருக்கார். வேலை மேலே கூட அவருக்கு உற்சாகமே இல்லை. அவரை பிரிஞ்சு வாழ நேர்ந்தப்போ நான் எவ்வளோ நாள் அன்ன ஆகாரம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் எதுலேயும் நாட்டம் இல்லாமல் வருந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அவர் நடந்து போன சம்பவத்துக்காக ரொம்ப வருத்தப்படுறாரு. உங்களை பற்றி தப்பு கணக்கு போட்டதா இப்போ நொந்துக்கிறாரு. உங்களுக்கு இழைச்ச தப்புக்கு தான் ஈடு செய்ய ஒரு சந்தர்ப்பம் தரணும். நீங்கள் திரும்ப வந்து அவரோட சந்தோஷமாக வாழணும்னு விரும்புகிறாரு. தான் மகனுக்கு நல்ல வாழ்க்கை தர வேண்டியது தன்னோட கடமைன்னு நம்புறனால நீங்கள் அவருக்கு ஒத்துழைச்சி உதவணும்னு கேட்டுக்கிறாரு. ரொம்ப அழகாக பேசுகிற பூரணி. திரும்பி வந்து நான் அவரோட வாழ்க்கையை தொடர்றதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. ரொம்ப வைராக்கியமுடையராக இருக்கிற அண்ணனே மனசு தளர்ந்துட்டார். அன்பு உள்ளே இருக்கிற உங்களால் மனசை மாற்றிக்க முடியாதா அண்ணி? உண்மையான அன்புக்கு மன்னிக்கிற குணம் இயற்கையாகவே அதிகமாக இருக்குது. உங்களுக்கு நான் இதை பற்றி எடுத்து சொல்லணுன்ற தேவையில்லை. ஆனந்தனோட உரிமைக்காக நீங்கள் உங்கள் பிடிவாதத்தை மாற்றிக்கக்கூடாதா? யோசித்து ஒரு நல்ல பதில் சொல்லுங்கள். அப்புறம் நான் அண்ணனோட வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுறேன். அது நடக்காத சங்கதி பூர்ணி. நீ மறுபடியும் என்னை இங்கே தேடிக்கிட்டு வர தேவையில்லை. அவரும் வர வேணாம். கோபத்தோடு சேர்னா கங்கா. எவ்வளோ குடும்பத்தில் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது, இன்னும் நடக்கலாம். இது தனிப்பட்ட அதிசயம்லாம் கிடையாது. ஏதோ தவறாக புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் உங்ககிட்ட அந்த மாதிரி கடுமையாக நடந்துக்கிட்டாரு. இப்போ மனசு திருந்தி மன்னிப்பு கேட்குறாரு. நீங்கள் பிடிவாதமாக இருக்கிறது மனிதாபிமான செயலாக சொல்லுங்கள். அவருக்கு இந்த தனிமையான வாழ்க்கை கசந்துட்டா இந்த கல்யாணத்துலேருந்து நான் விடுதலை கொடுத்துட்றேன். அவருக்கு பிடிச்ச வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சுகமாக வாழட்டும். கங்கா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பூரணி வேகமாக வந்து அவள் வாயை பொத்துனான். அண்ணனுக்கு நீங்கள் ஒருத்தி தான் மனைவி. அப்படி ஒரு அன்பு உங்கள் மேலே. ஆஹா, இவரும் ஒரு ராமர்னு சொல்கிறேன். நீ அவருக்காக பெருசாக தான் வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்க. அண்ணி, என்கிட்ட கூட நீங்கள் கடுமையாக பேசணுமா? நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை. நல்லா யோசிங்க. 2 நாள் கழித்து நான் மறுபடி வரேன். உங்கள் முடிவு நல்லதாக இருக்கட்டும். வேண்டாம், வர தேவையில்லை. நான் என் முடிவை மாற்றிக்க மாட்டேன்.
நீ மறுபடி தொல்லை கொடுத்தா இங்கேருந்து என் குழந்தையோட வேறு எங்கேயாவது போயிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசில் இருக்க ஆசை எல்லாம் செத்து போச்சுன்னு அவர்கிட்ட போய் சொல்லு. பட்டை மரம் துளிர்த்ததை நம்ம பார்த்தது இல்லையா? அதுபோல் உங்கள் மனசுலேயும் புதுசாக அன்பு துளிர்க்கும். எனக்கு நம்பிக்கை இருக்க நீ அப்படின்னு சொன்னவ ஆனந்தனை வாரி அணைச்சி கன்னத்தில் ஆசையோடு முத்தம் கொடுத்தா. முரண்டு பண்ணாத, இந்த அத்தை உனக்கு ரொம்ப வேண்டியவ சொல்லி சிரிச்சுக்கிட்டே குழந்தைய கங்கா கிட்ட கொடுத்தா. என் அட்ரஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு கார்டு போட்டால் கூட நான் ஓடி வந்துடுவேன். எவ்வளோ காலமானாலும் உங்கள் பதிலுக்கு நான் காத்திருப்பேன். நீங்கள் இங்கேயே இருங்க அண்ணி, உங்களுக்கு நான் இனிமேல் கஷ்டம் தரமாட்டேன். கண்ணு கலங்கினவளா பூரணி அங்கேருந்து கிளம்புனான். சிவகாமியால் ஆர்வத்தை அடக்கவே முடியல. பகல் சாப்பாட்டப்போ கங்கா கிட்டே கேட்டுட்டான். வந்தவ உனக்கு நெருங்கிய உறவுக்காரியோ? ஒரு வகையில் நாத்தி போல. ஏதாவது முக்கிய விஷயமா பேச வந்தாலோ? உங்களுக்கு என் வாழ்க்கையை பற்றி ஓரளவு தெரியும். என்னையும் என் மகனையும் திரும்ப அழைச்சிட்டு போக என் கணவர் விரும்புகிறதா சொல்லி தூது பேச வந்திருக்க. நல்ல காரியம்தான். நீ ஒத்துக்கிட்டியா? இல்லை, நான் போக விரும்பலை. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாத வரைக்கும் நான் இங்கேயே தங்கிக்கிறேன். எனக்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு பின்னாடி நீ என்ன செய்வ? எங்கே போவ? ஒரு இள வயசு பொண்ணு தனியாக வாழ்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். உலகம் ரொம்ப பொல்லாதது. ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்து அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு என் மகனை வளர்த்து ஆளாக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. இது உன்னோட சொந்த பிரச்சனை. நீ உன் கணவனோட போய் வாழ்கிறது தான் சரின்னு என் மனசில் பட்டதை சொன்னேன். மேற்கொண்டு வற்புறுத்துறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. எதுக்கும் நீ நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. அதுக்கு மேலே சிவகாமி அந்த விஷயத்தை பற்றி பேச்சே எடுக்கலை. அரைக்குறையாக புரிஞ்சுக்கிட்டு இருந்த நீலாம்பா பல தடவை கங்கா கிட்ட இதை பற்றி கேட்க விரும்பினான். புத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டான். சிவகாமி அம்மா கோச்சிப்பான்னு பயந்துட்டு பேசாமல் இருந்துட்டான். ஆனால் மனசு என்னவோ தவிச்சுது. 2 நாள் ஆயிடுச்சு. பூரணி அதுக்கப்புறம் வரல, ஃபோனும் பண்ணலை. அவள் வாக்கு கொடுத்த மாதிரியே மறைஞ்சு போயிருந்தாள். கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் சாயந்தரம் குழந்தைய நீலாம்பா கிட்ட கொடுத்துட்டு சிவகாமிக்கு சாப்பிட்றதுக்கு பழம் வாங்கிட்டு வர்றதுக்கு கிளம்புனா கங்கா. கொஞ்ச நாள் அவள் மனசை இருக்கிற உணர்வு அழுத்தத்தை அவளால் தாங்கவே முடியல. தன்னந்தனியாக கொஞ்ச நேரம் காலார நடந்தால் மனசு லேசாயிடும்னு நினச்சா. பிளாட்ஃபார்ம் மேலே போட்டிருந்த பழக்கடையை நோக்கி மெதுவாக நடந்தாள். தார தப்பட்டையோட ஒரு இளம் பொண்ணோட கடைசி யாத்திரை போயிட்டு இருந்தது. அது பக்கத்தில் 2 பேர் பேசிக்கிற குரல் இவ காதில் விழுந்தது. போன வாரம் கூட பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருந்தா. சாகிற வயசா சொல்லு. தலைவலின்னு படுத்தாலாம், பொசுக்குன்னு போயிட்டா. என்னவோ மூளை காய்ச்சலாம், அதனால் காப்பாற்ற முடியலன்னு டாக்டர் கை விரிச்சிட்டாங்களாம். கங்காவோட மனசு படபடன்னு அடிச்சுக்கிட்டுது. போதாத காலம் பார்த்தா புடலங்காயும் பாம்பாக கடிக்கும்னு சொல்லுவாங்க, கேட்டது இல்லையா? ஆயுஷ் அவ்வளோதான், போயிட்டா. ஆனால் அந்த குழந்தை கதி, அதை நினச்சாதான் என் மனசு வேதனையாக இருக்குது. ரொம்ப பிடிவாதக்காரி. புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டு குழந்தையோட பிறந்த வீட்டுக்கு வந்தா. ஆனால் பாவம், புருஷன் பல தடவை வந்து கெஞ்சி கூப்பிட்டான். வர முடியாதுன்னு சொல்லிட்டா. இப்போது வர முடியாத இடத்துக்கே போயிட்டா. அதனால் என்ன, அவன் புருஷன் இப்போ நிம்மதியாக வேறு ஒருத்தையே கட்டிப்பான். இளையவளாக வர்றவா மூத்தா விட்டு போன குழந்தைய பார்த்துப்பாளா? அதோட தலையெழுத்து அனாதையாக போயிடும். இதெல்லாம் கேட்ட கங்காவுக்கு அன்னைக்கு ராத்திரி தூக்கமே வரல. நிம்மதியாக தூங்கிட்டு இருந்த குழந்தை முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது போல் ஏதோ ஒரு காரணத்தால் இவ்வளோ திடீர்னு இறந்துட்டா. சிவகாமி அம்மா ஆனந்தனை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிப்பாங்க? அவங்களும் இறந்ததுக்கப்புறம் நரேந்திர 2வது கல்யாணம் செஞ்சுக்கிட்டானா? மகன் மேலே இப்போ இருக்க பாசம் 2வது மனைவி வந்த பிறகும் தொடர்ந்து இருக்கும்னு எப்படி நம்ப முடியும்? 2வது வரவளுக்கு மூத்தவா விட்டு போன குழந்தை மேலே அக்கறையாக இருப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? ஆவேசம் வந்தது போல் மகனை அள்ளி மாரோடு அணைச்சிக்கிட்டா. இதெல்லாம் நினச்சி நெஞ்சு வெடிச்சிடற போல் குமுறி குமுறி அழுதா. இந்த கதையோட தொடர்ச்சி மற்றும் இறுதி பகுதியை அடுத்த பகுதியில் கேட்போம். கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.